பார்க்க போகிறது வந்து ஸ்ரீல பில்வமங்கள தாக்கூர் அவருடைய வாழ்க்கை வரலாறை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த பில்வமங்கள தாக்கூர் இவரை பற்றி சுருக்கமாக ஸ்ரீல பிரபுபாதர் வந்து ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் ஆதி லீலால வந்து இதை சொல்லியிருக்கார். ஆதி லீலால முதல் அத்தியாயம் 57வது ஸ்லோகம். அதில் வந்து பிரபுபாதர் வந்து பில்வமங்கள தாக்கூருடைய அற்புதமான பக்தி அதை பற்றி வந்து சுருக்கமாக எழுதியிருக்கார். ஆல்சோ இன்னொரு ஸ்லோகத்திலையும் பிரபுபாதர் வந்து சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் பில்வமங்கள தாக்கூருடைய பக்தியை பற்றி எழுதியிருக்கார். ஸோ இந்த பில்வமங்கள தாக்கூர் ஒரிஜினலி வந்து சவுத் இந்தியா தான், தென்னிந்தியாவிலிருந்து உருவானவர் தான். ஏன்னா பிரபுபாதர் வந்து என்ன எழுதியிருக்காருன்னா, அவர் வந்து திராவிட தேசம் அப்படி சொல்லியிருக்கு. அவர் பிறந்த இடம் வந்து இந்த திராவிட தேசம்னா தென்னிந்தியா தான், தென்னிந்தியா. அண்ட் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, கேரளாவில் வந்து பில்வமங்கள தாக்கூர் அவர் வந்து அவருடைய பெயர் பிரபலமாக இடம்பெற்றிருக்கு. நீங்கள் குருவாயூரில் கூட பார்த்தீங்கன்னா, குருவாயூரில் வந்து பிரதட்சிணம் பண்ணும் பொழுது நீங்கள் பிரதட்சிணம் பண்ணும்போது சுற்றி வர நிறைய சிலைகள் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு சிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா பில்வமங்கள தாக்கூர் அவருடைய சிலை இருக்கும். அண்ட் இது பிரகாரம் பார்க்கும்பொழுது பிரபுபாதர் இங்கே சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் சொன்ன பிரகாரம் பார்க்கும்பொழுது பில்வமங்கள தாக்கூர் கேரளாவில் தான் பிறந்த மாதிரி நமக்கு தெரிய வருது. அண்ட் பிரபுபாதர் திராவிட தேசம்னு போட்டிருக்கார். ஸோ திராவிட தேசம்னா அது டெஃபினட்டாக நிச்சயமாக தென்னிந்தியாவை தான் குறிக்கிறது. ஸோ இந்த பில்வமங்கள தாக்கூர் அவர் வந்து ஏதோ அவருடைய முன்னாடி பெயர் வந்து மிஸ்ரான்னு வரும். கரெக்டாக அது அவருடைய பெயர் முன்னாடி பழைய பெயர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் வந்து ஒரு பிராமணர் குடும்பத்தில் பிறந்தவர். அண்ட் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு பண்டிதராம். பிற்காலத்தில் அவருக்கு வந்து லீலா சுகா அப்படின்னு சொல்லி ஒரு பெயர், ஒரு ஆன்மீக பெயர் அவருக்கு உருவாச்சு. ஏன் அப்படின்னா, லீலா சுகா அதாவது கிருஷ்ணர் கூட இந்த அன்பு பரிமாற்றத்தில் அதில் வந்து அவர் திளைத்திருந்தாராமா ஸ்ரீல பில்வமங்கள தாக்கூர். அண்ட் அதில் வந்து அவர் உன்னத ஆனந்தத்தை பெற்றதுனால அவருக்கு லீலா சுகான்னு பேர் வந்தது. இந்த பில்வமங்கள தாக்கூர் அவர் வந்து இந்த கேரளாவில் இருக்கும் பொழுது இந்த திராவிட தேசத்தில் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆச்சாரியர்கள் தென்னிந்தியாவிலேருந்து தான், தென்னிந்தியாவில் தான் அவங்க அவதரிச்சிருக்காங்க. ஸ்ரீபாத் மத்வாச்சாரியா, ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியா, ஆதிசங்கராச்சாரியா, நிம்பர்காச்சாரியா, விஷ்ணு சுவாமி அண்ட் பில்வமங்கள தாக்கூர், இந்த மாதிரி நிறைய ஆச்சாரியர்கள் வந்து ஆக்சுவலி இந்த திராவிட தேசம் தென்னிந்தியாவில் தான் அவங்க அவதரிச்சிருக்காங்க. ஸோ நம்மளுடைய 4 சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய பிரதானமான 4 ஆச்சாரியர்கள் 4 பேருமே வந்து தென்னிந்தியாவில் தான் அவதரிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த பில்வமங்கள தாக்கூர் அவர் வந்து லீலா சுகா அப்படிங்கிற அந்த பெயர், ஆன்மீக பெயர் வருவதுக்கு முன்னாடியே அவர் ஒரு பெரிய பண்டிதராக இருந்தார், பெரிய ஸ்காலர், ஒரு பெரிய பண்டிதர். பிரபுபாதர் வந்து சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் எழுதியிருக்கார் எங்கேயோ ஒரு இடத்துல. அவர் வந்து அப்போவே வந்து கேரளாவில் இங்கே தென்னிந்தியாவில் இருக்கும் பொழுதே அவர் அப்போவே ஒரு சாஸ்திரம் எழுதினாராமா. அவ்வளோ பெரிய ஒரு ஸ்காலர், ஒரு பண்டிதர்.
இந்த பில்வமங்கல தாக்கூர் இப்படி அவர் தென்னிந்தியாவில் இருக்கும் பொழுது, இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு இஸ்கான் சென்னை ஒரு ஒரு ட்ராமா போட்டாங்க. ஒரு ட்ராமா அதை வீடியோ எடுத்து அதை போட்டிருந்தாங்க. நான் அதை பார்த்தேன். பில்வமங்கல தாக்கூருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு ட்ராமா மாதிரி போட்டிருந்தாங்க. ரொம்ப அருமையான ஒரு ட்ராமா. அதில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பில்வமங்கல தாக்கூர் நல்லா பாடுவாராம், நல்லா பாடவும் செய்வாராம். ஆனால் ஒரு பெரிய பண்டிதர். நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த பாண்டித்யம், நல்லா பாடுதல், இது எல்லாமே திறமையினால. அண்ட் கிருஷ்ணா இந்த திறமை சப்தக்கே பௌருஷம் நிருஷு அப்படின்னு சொல்லியிருக்கார். மனிதர்களுக்கு உண்டான திறமை கிருஷ்ணாட்டிருந்து வருது. பௌருஷம் நிருஷு, கிருஷ்ணாட்டிருந்து தான் திறமை வருது. கிருஷ்ணா ஏன் ஒரு சில பேருக்கு ஒரு திறமை கொடுக்குறார், ஒரு சில பேருக்கு வேற மாதிரி திறமை கொடுக்குறார்? காரணம், அவங்களுடைய முன்னாடி செய்த புண்ணிய செயல்கள், அதனுடைய அந்த புண்ணிய செயல்களுடைய பலனை அவர்கள் இந்த திறமை மூலமாக அனுபவிக்கிறார்கள். அவ்வளவுதான். ஸோ இந்த திறமைக்கும் பக்திக்கும் சம்மந்தம் இல்லை. திறமைக்கும் பக்திக்கும் சம்மந்தம் இல்லை. திறமைங்கிறது ஜஸ்ட் நம்மளுடைய முன்னாடி செய்கிற புண்ணிய செயலுடைய பலன். அதை கிருஷ்ணா அனுமதிக்கிறார், சாங்ஷன் பண்றார். இதை ஒரு மூத்த பக்தர், ரொம்ப மூத்த பக்தர், அவர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். சம்டைம்ஸ் நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே கிருஷ்ணா உடனடியாக சாங்ஷன் பண்ணுறது இல்லை இல்லையா? சாங்ஷன் ஆகாது சில நேரங்களில். அது ஏன் அப்படின்னா, கிருஷ்ணா எப்பொழுது சாங்ஷன் பண்ணுவார் அப்படின்னா, நம்மளுடைய முன்னாடி செய்த புண்ணிய செயல்கள் நிறைய செய்து அந்த புண்ணிய பலன் நம்ம அனுபவிக்க வேண்டிய மாதிரியே இருந்ததுன்னா, அந்த ரெக்கார்டு இந்த அக்கௌண்ட்ல இருந்ததுன்னா, அதை பார்த்துட்டு தான் கிருஷ்ணா சாங்ஷன் பண்றாரு. இது ஜட ரீதியாக எதையாவது நம்ம ஆசைப்பட்டால், ஜட ரீதியாக அடையணும் எதையாவது ஆசைப்பட்டால், அது பல நேரங்களில் அது பூர்த்தி அடையாமல் இருக்கிறதுக்கு காரணம் கிருஷ்ணா அனுமந்தா, பரமாத்மா அனுமந்தா, உபதிருஷ்டா அனுமந்தாச்சு. அவர் அனுமதிக்கணும், அவர் சாங்ஷன் பண்ணணும். அவர் எப்போ சாங்ஷன் பண்ணுவார்? நம்மளுடைய அக்கௌண்ட்டை பார்த்துட்டு தான். இந்த புண்ணியம் பாவ புண்ணியம் அந்த அக்கௌண்ட், அதை பார்த்துட்டு தான். நம்மளுக்கு போதுமான அளவுக்கு சப்போஸ் அந்த ஆசையை அடைவதற்குண்டான தகுதி இருக்கணும். நம்மளுக்கு புண்ணிய பலன் இருந்தால் மட்டும்தான் கிருஷ்ணா அதை சாங்ஷன் பண்றாரு, இல்லைன்னா அது சாங்ஷன் ஆகாது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு திறமை, ஒரு சில திறமைகள் மேலோங்கி இருக்கும். அதனால நான் அவருக்கு இந்த திறமை இருக்கே, எனக்கு அந்த திறமை இல்லையேன்னு சொல்லிட்டு அதை நினைச்சிட்டு நம்ம வருத வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா திறமைக்கும் பக்திக்கும் சம்மந்தமே இல்லை. பக்திங்கிறது சிம்பிளி ஜீவாத்மாவுடைய விருப்பம். கிருஷ்ணரை நேசிக்க வேண்டும், அது ஜீவாத்மாவுடைய சுதந்திரம். திறமையினால ஒருத்தருக்கு பக்தி வரணும்னு அவசியம் கிடையாது. அது நீங்க இந்த பில்வமங்கல தாக்கூரோட வாழ்க்கையிலிருந்து நீங்க பார்க்கலாம். ஜட உலகத்துல நிறைய பேர் திறமை உடையவர்களா இருக்காங்க. வெளி உலகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய திறமைகளுடையவங்களா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு பக்தி கிடைச்சிருச்சா? இல்லையே. பக்தி இல்லாம எத்தனையோ பேர் இருக்காங்க வெளி உலகத்துல. அப்ப திறமையினால பக்தியை பெற முடியாது. பக்தி தெய்வீகமானது. பக்தி தெய்வீகமானது. நலபியதே யத் பிரம்மதாம் உபரியராக, மேல் லோகத்திலிருந்து கீழ் லோகம் வரைக்கும் அலைஞ்சு திரிஞ்சாலும் பக்தி கிடைக்காது. பக்தி காஸ்ட்லி, வெரி வெரி காஸ்ட்லி. அது கிடைக்காது அவ்வளவு சீக்கிரம். தட் இஸ் வை நம்ம பக்தி ரசாம்சம் படிக்கிறோம். சுதுர்லபா. பக்தி ரொம்ப அபூர்வமானது, ரொம்ப அபூர்வமானது. ஸோ அதனால நம்ம திறமையினால பக்தியை பெறலாம் அப்படின்னு நினைச்சா அது ஒரு முட்டாள்தனம், அது தப்பு கணக்குது. ஸோ திஸ் இஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மாறாக நமக்கு பக்தியில உயரும் பொழுது நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய புதைந்து இருக்கக்கூடிய திறமை கிருஷ்ணருடைய சேவையில பயன்படுத்துவதற்கு அது உதவும். அப்படி வேணா பண்ணலாம். ஆனா இந்த பக்திக்கும் திறமைக்கும் நேரடி சம்பந்தம்ங்கிறது கிடையாது. சம்டைம்ஸ் சில பக்தர்கள்லாம் சொல்லுவாங்க என்கிட்ட, நாங்கெல்லாம் ஒரே டைம்ல இஸ்கான்ல சேர்ந்தோம்,
அவர் வந்து என் கூட சேர்ந்த மற்ற பக்தர்கள் எல்லாமே வந்து இப்போ இஸ்கானில் அவங்க ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்காங்க, நான் மட்டும் இப்படியே இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. காரணம், நாம் வந்து இந்த பக்தியினுடைய இந்த தெய்வீகமான அந்த தன்மை அதை புரிஞ்சுக்கணும். நம்ம எதுக்கோசரம் இஸ்கானுக்குள்ளே வந்திருக்கோம். ஆக்சுவலி ஹோலினஸ் ஜெயத்வைத சுவாமி மகாராஜ் ரொம்ப அருமையாக சொல்லுவார். அவர் வந்து இஸ்கான் பக்தர்களை வந்து அவர் 3 விதமாக பிரிக்கிறார். இஸ்கான் பக்தர்களை His Holiness ஜெயத்வைத சுவாமி மகாராஜ் வந்து வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அவர் பிரபுபாதரோட உபதேசத்தை அப்படியே ஸ்ட்ரைட்டாக சொல்லுவார், கொஞ்சம் கூட அவர் விலக மாட்டார். ரொம்ப அற்புதமான ஒரு பக்தர். அவர் வந்து இஸ்கான் பக்தர்களை அவர் 3 விதமாக பிரிக்கிறார். அவர் ஒரு சர்வே எடுத்தார். அதில் முதல் தரம் எப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிவோட்டீஸ் இருக்கு. யாருன்னா இஸ்கானுக்குள்ளே வருவாங்க, வந்துட்டு அவங்களோட கோல் என்ன, நான் கிருஷ்ணர் மேலே பிரேமையை வளர்த்துக்கணும், இந்த மாதிரியா பில்வமங்கல தாக்கூர் மாதிரியா அண்டு துக்காராம் மாதிரியா கனகதாசர் மாதிரியா இந்த மாதிரியா மீராபா இந்த மாதிரி ஹை கிளாஸ் பக்தர்கள் இவங்கள மாதிரியா பகவான் கிருஷ்ணர் மேலே பக்தியை வளர்த்துக்கணும், பிரேமையை வளர்த்துக்கணும், அந்த கிருஷ்ணாட்ட திரும்பி போகணும் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. தஸ்மாத் ஏகேன மனசா பகவான் சாத்வதாம் பதி, ரைட்? நம்ம பாகவதத்தில் படிக்கிறோம். அந்த மாதிரி ஃபோக்கஸ்டாக இருப்பாங்களாமா, நிலைத்த மனதோடு இருப்பாங்களாமா. இதுக்கோசரம் தான் நான் வந்திருக்கேன் இஸ்கானுக்குள்ளே, நான் இதுதான் என்னுடைய பிஸ்னஸ், கிருஷ்ணர் மேலே நான் பிரேமையை வளர்த்துக்கணும், பக்தியை வளர்த்துக்கணும், நான் கிருஷ்ணாட்ட திரும்பி போகணும். அஃப்கோர்ஸ் இருக்கிற வரைக்கும் நான் கிருஷ்ணனுடைய புகழை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். மற்றவர்களுக்கு கிருஷ்ணருடைய புகழ இருக்கிற வரைக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு. இப்படிங்கிறதுல வந்து முதல் தர பக்தர்களாமா. இது ஹோலினஸ் ஜெயத்வைத சுவாமி மகாராஜ் இந்த மாதிரி சொல்றார். முதல் தர பக்தர்கள் இவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிவோட்டீஸ். இரண்டாம் தரமான பக்தர்கள் இஸ்கான்ல, அவங்க எப்படின்னா இஸ்கானுக்குள்ள வருவாங்க, இந்த நோக்கத்தோடு தான் வருவாங்க. பட் நாளடைவில் இந்த ரஜஸ் வந்து அப்படியே திசை திருப்பி கொண்டு போயிடும். ராஜஸ் அவர்களை திசை திருப்பி கொண்டு போயிடும். அண்ட் அவர்கள் பார்த்தீங்கன்னா இஸ்கானில் வந்து பதவி அடையிடும், புகழ் அடையிடும், செல்வத்தை அடையிடும், செல்வாக்கு அடையிடும் சொல்லிட்டு அப்படி அதில் திரும்பி போயிடுவாங்க. அதனால தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம், பக்தி வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு தெய்வீகமான ஒரு ஐட்டம். அது ஆக்சுவலி அவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து பெற முடியாது. நம்ம திரும்ப 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 எனக்கு பக்தி தான் வேணும்னு சொல்லிட்டு நம்ம கிருஷ்ணாட்ட வந்து தெளிவாக சொல்லணும், எனக்கு எதுவும் வேண்டாம் கிருஷ்ணா. அதனால தானே நதானம் நஜானம் ந சுந்தரின்னு சொல்கிறார் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. ஏன் இந்த மாதிரி சொல்கிறார் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, நதானம் நஜானம் ந சுந்தரின்னு? ஸ்ட்ரைட்டாகவே அவர் மம ஜன்மனி ஈஸ்வரே பவதா பக்தி ரகை துகின்னு சொல்லியிருக்கலாமே. ஸ்ட்ரைட்டாக அப்படி சொல்லியிருக்கலாம், எனக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு பக்தி மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஏன் அவர் வந்து நதானம் நஜானம் ந சுந்தரின்னு ஏன் சொல்கிறார்? ஏன்னா கட்டுள்ள ஜீவாத்மாக்களாகிய நாம் இந்த ரஜோகுணம் நம்ம மேலே தாக்கப்படும் பொழுது திசை திரும்பி போய் நம்ம வந்து தனம் ஜனம் சுந்தரி இதெல்லாமே வந்து ஆசைப்பட ஆரம்பிச்சிடுவோம். அதனால தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நம்ம தப்பு கட்டுண்ட ஜீவாத்மா இந்த தப்பு செய்வாங்கங்கிற சொன்னா சைத்தன்ய மகாபிரபு இப்படி சொல்லித்தராரு நமக்கு. ஏன்னா அவர் பகவான், அவர் எதுக்கு இந்த மாதிரி சொல்லித்தரணும்? அவருக்கு இதெல்லாம் கிடையாது, நமக்கோசரம் டீச் பண்றாரு. நாம் இதில் எல்லாம் திசை திருப்பப்படுவோம். ஸோ இப்போ 2ஆம் தரமான பக்தர்கள் இப்படிப்பட்டவர்கள், அவங்க வந்து பதவி புகழ் செல்வம் செல்வாக்கு இதை அடையணும்னு சொல்லிட்டு அப்படியே செட்டில் ஆயிடுவாங்க இருக்காங்க. இது செகண்ட் கிளாஸ் டிவோட்டி. இதை வந்து ஜெயத்வைத சுவாமி மகாராஜ் மாதிரி ஒரு சர்வேயில் இந்த மாதிரி சொல்றார். அவர் பிரபுபாதருடைய நேரடி சீடர், அவர் இந்த மாதிரி சொல்றார். 3ஆம் தரமான இஸ்கான் பக்தர்கள் எப்படின்னா அவங்க வந்து வெல்விஷர்ஸாக இருப்பாங்களாமா. வெல்விஷர்ஸ் இஸ்கானுக்குள்ளே வருவாங்க. எஸ், பெருசாக வந்து இஸ்கானில் ஒட்ட மாட்டாங்க, இஸ்கானில் பெருசாக ஒட்ட மாட்டாங்க. அண்ட் அவங்க வந்து மேலோட்டமாக வந்து ப்ரோக்ராம்ஸ் ஜென்மாஷ்டமி இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு இப்படி போயிடுவாங்க, ஒட்ட மாட்டாங்க. பட் இஸ்கான் வந்து அவங்களுக்கு பிடிக்கும், இஸ்கானுடைய சேவை இதெல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஒட்ட மாட்டாங்க. இப்படி அவர் மூத்த பக்தராகிய சில பிரபுபாதரோட நேரடி சீடர் ஆகியவர் வந்து இந்த மாதிரியா சர்வே எடுத்திருக்கார். ஸோ எதற்கு இதை சொல்ல வரேன்னா, நாம் எந்த மாதிரிய பக்தர்களாக ஆசைப்படணும், அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் பக்தர்கள் அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆசைப்படணும்.
ஏன்னா நாம் வந்து கொக்குக்கு உடனே மதின்னு சொல்கிற மாதிரி ஸ்டெடியாக இருக்கணும். என்ன விழுந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நான் கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய உறவில் லைத்திருக்கணும், பக்தியை பெற வேண்டும். பக்தியை பெறணும் அப்படின்னா ஒன் திங் வந்து அனுபவிக்கணுங்கிற ஆசையை நம்ம விட்டால் மட்டும்தான் பக்தியை பெற முடியும். அனுபவிக்கணுங்கிற ஆசை நமக்கு இருக்கிற வரைக்கும் பக்தியை பெற முடியாது. ஆக்சுவலி பிரபுபாதர் வந்து சொல்றார், குலோப் ஜாமுன் சாப்பிடணும்னு ஆசை இருந்துட்டு நம்ம உடலை விட்டுட்டோம்னா நம்ம அந்த குலோப் ஜாமுன் சாப்பிட்றதுக்கோசரம் இன்னொரு உடல் எடுப்போம்னு சொல்றார். பிரபுபாதர் எப்படி சொல்றார்? ஜஸ்ட் இமேஜின், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு குலோப் ஜாமுன் கேவலம் ஜஸ்ட் ஒரு 2 ரூபா 3 ரூபா அவ்வளோதான். ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டாச்சுன்னா நமக்கு வந்து அடுத்த ஜென்மம் கிடைக்க போகிறதுன்னா அப்போ நம்ம எவ்வளவு தீவிரமாக இருக்கணும். ரைட், அனுபவிக்கணுங்கிற சுபாவம் மட்டும் நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா நம்மளை அதை சிக்க வச்சிடும், உடலை எடுக்க வைக்கும். ஸோ எதற்கு இதை சொல்ல வரேன்னா, இந்த பில்வமங்கல தாக்கூர் பெரிய பண்டிதர். அவர் வந்து ஒரு சாஸ்திரத்தை அப்பவே எழுதினார். அப்பவே வந்து ஒரு சாஸ்திரத்தை எழுதினார். அவர் வந்து பிருந்தாவனம் போறதுக்கு முன்னாடி அவர் வந்து அப்பவே வந்து ஒரு சாஸ்திரம் எழுதினார். பிரபுபாதர் அதை எழுதியிருக்கார் சைத்தன்ய சரிதாமிரத்தில். அவருக்கு மிஸ்ராங்கிற ஒரு பெயர் வரும். இப்படிப்பட்ட பண்டிதர் இவர் நல்லாவும் பாடுவாரம்மா பில்வமங்கல தாக்கூர். இப்படி பட் மாயா வந்து ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா ஒன் திங் நம்ம புரிஞ்சுக்கணும், அனுபவிக்கணுங்கிற சுபாவம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா மாயாவுக்கு உடனே தெரியும். அவங்க உரிய சூழ்நிலையை ஏற்படுத்துவாங்க. ஏன் மாயா வந்து உரிய சூழ்நிலை ஏற்படுத்துறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் மாயா உரிய சூழ்நிலை ஏற்படுத்துறாங்க? ஏன்னா நம்மளுக்கு அனுபவிக்கணுங்கிற சுபாவம் இருக்கிறதுனாலதான் மாயா வந்து உரிய சூழ்நிலை ஏற்படுத்துறாங்க. கிருஷ்ணர் சாங்ஷன் பண்றார், கிருஷ்ணர் அனுமதிக்கிறார், தென் மாயா சூழ்நிலை ஏற்படுத்துறாங்க. மாயா வந்து ஒரு ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவார் ஃபீல்டு. அவங்க வந்து அந்த சூழ்நிலை ஏற்படுத்துறாங்க. பட் கிருஷ்ணர் வந்து சாங்ஷன் பண்றார், பரமாத்மா சாங்ஷன் பண்றார். ஏன்? நம்ம அனுபவிக்கிறங்கிற ஆசை வச்சுக்கிறதுனாலதான். அதனாலதான் நம்ம அந்நிய அபிலாஷிதா சூன்யம்ங்கிறது சில ரூப கோஸ்வாமி அற்புதமான ஹை கிளாஸ் டெஃபினிஷன். பக்திக்கு, உத்தம பக்திக்கு என்ன விளக்கம்னு சில ரூப கோஸ்வாமி ஒரு பர்ஃபெக்ட் ஆச்சாரியார், சிறந்த ஆச்சாரியார், அவர் இந்த மாதிரி நம்மளுக்கு விளக்கம் கொடுத்துருக்கார். அந்நிய அபிலாஷிதா சூன்யம் ரொம்ப முக்கியம். அந்த கொள்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் அப்பதான் வந்து உத்தம பக்தியை தொட முடியும், பெற முடியும். நீங்க அந்நிய அபிலாஷிதா சூன்யமும் சர்வோபாதி வினிர்முக்தமும் ரெண்டுமே சேம் ஆக்சுவலி, இல்லையா? சர்வோபாதி வினிர்முக்தம் அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா விதமான பொய் அடையாளங்களை எல்லாம் விட்டுட்டு தத்பரத்வேறு நிர்மலம் அப்பழுக்கற்ற நிலையில் இருந்து கொண்டு ஒருத்தர் வந்து புலன்களை கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தினால் அதுக்கு பேர் பக்தி அப்படின்னு சொல்லிட்டு நாரத பஞ்சராத்திராவிலிருந்து நம்ம படிக்கிறோம். இங்க ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அவர் நம்மளுக்கு போதிக்கிறது அந்நிய அபிலாஷித சூன்யம், அதுவும் அதேதான். ஏன்னா எல்லா விதமான பொய்யடையாளங்களை ஒருத்தர் விட்டாச்சுன்னா அவர் அந்நிய அபிலாஷித சூன்யம். கிருஷ்ணரை தவிர்த்து மற்ற ஆசைகள் வந்து 0 0வா இருக்கணும். அந்த நிலையை ஒருத்தர் அடையலாம், அந்த கொள்கையை ஒருத்தர் கடைபிடிக்க முடியும். தன் ஆனுகூல்யேன கிருஷ்ண அனுசீலனம், அதுதான் ரிஷிகேத் சேவனம். வெரி நைஸ். இந்த ரெண்டு டெஃபினேஷனுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. கரெக்ட். அது அங்க ரிஷிகேது சேவனம் தான், இங்க ஆனுகூல்யேன கிருஷ்ணானுசீலனம். ஸோ அப்ப இந்த அந்நிய அபிலாஷிதா சூன்யம், கிருஷ்ணரை தவிர்த்து மற்ற ஆசைகள் 0 0வா இருக்கணும். அப்பதான் ஒருத்தரால உத்தம பக்தியை பெற முடியும். நம்மளுக்கு அதான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணினோம். அனுபவிக்கணுங்கிற ஆசை இருக்கிற வரைக்கும் உத்தம பக்தி, தூய பக்தியை பெற முடியாது. நாம் பக்தி பயிற்சியை தான் செய்வோமே தவிர பக்தியை பெற முடியாது. அதனாலதான் பிரபுபாதர் வந்து சாதன பக்தி அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, டிவோஷனல் சர்வீஸ் இன் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்றாரு. நீங்க பக்தி ரசாமிருஷ்ணத்துல பாத்தீங்க, பக்தி பயிற்சியை தான் நம்ம செய்ய முடியும், பக்தியை தொட முடியாது. பக்திங்கிறது ரொம்ப ஹை கிளாஸ், மிக உயர்ந்தது. ஸோ இங்க பில்வமங்கல தாக்கூர் பெரிய பண்டிதர், நல்லா பாடுறார், திறமை உடையவர்.
பிரபுபாதர் ரொம்ப அருமையாக சொல்வார், நமக்கு முன் ஜென்மத்தில் புண்ணிய செயல்கள் செய்ததுனால நம்மளுக்கு ஏதாவது ஒரு திறமை கொடுக்கப்படுகின்றது, கிருஷ்ணா கொடுக்குறார். அந்த திறமையை நம்ம என்ன பண்ணணும்? நான் கிருஷ்ணனுடைய சேவகன், ஸோ கிருஷ்ணனுடைய சேவைக்கு பயன்படுத்தும். அது சரி, அது கரெக்ட். ஸோ இவர் ஒரு நல்லா பாடுகின்றார், நல்லா ஒரு பெரிய பண்டிதர். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் இவருடைய பாட்டு கச்சேரியில் ஒரு ஒரு பெண்மணி அவங்களும் அட்டன் பண்ணுறாங்க இந்த பாட்டு கச்சேரியை. இந்த பாட்டு கச்சேரியை அட்டன் பண்ணும் பொழுது இந்த பெண்மணிக்கும் கொஞ்சம் இந்த ராகம்லாம் சொல்லுவோம் இல்லையா, ராகம் தாளம் அதெல்லாம் சொல்லுவோம். சங்கீத ஞானம் உடையவர். ஸோ இந்த பெண் அந்த மாதிரி கொஞ்சம் சங்கீத ஞானம் உடையவர். அவங்க பேர் சிந்தாமணி. இந்த சிந்தாமணி சங்கீத ஞானம் உடையவர். அப்போ என்ன ஆகுதாமா, ரெண்டு பேருமே கச்சேரி முடிஞ்ச உடனே சங்கீதம் சம்மந்தமாக பேசுவாங்களாம். மாயா வெரி பவர்ஃபுல், ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால தான் நமக்கு அனுபவிக்கணுங்கிற ஸ்வபாவம் உள்ள இருந்துட்டு அதனால தான் நம்ம ஜட உலகம் கூட டீல் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக டீல் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு அனுபவிக்கணுங்கிற ஸ்வபாவம் இருந்துச்சுன்னா திடீர்னு பொய் அகங்காரம் தலை தூக்கும். ஸோ இவர் அந்த சிந்தாமணிங்கிற பெண்மணி கூட அந்த சங்கீத சம்பந்தமா பேசுவாங்களாமா, சங்கீத ஞானம் சம்பந்தமா. அப்படி பேசும் பொழுது ஆக்சுவலி அந்த சிந்தாமணி, பிரபுபாதர் சைத்தன்ய சரித்தாமிரத்தில் எப்படி எழுதுறாருன்னா, சிந்தாமணி ஒரு விலை மாது அப்படின்னு சொல்றாரு. அப்படிதான் இங்க சைத்தன்ய சரித்தாமிரத்தில் எழுதியிருக்கார். சிந்தாமணி ஒரு விபச்சாரி அப்படிங்கிறது தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த இவங்க இப்படி சிந்தாமணி கூட பேசும் பொழுது இதைத்தான் நீங்க கவனிக்கணும். நீங்க பார்த்தீங்கன்னா பரத மகாராஜாவும் பாவபக்தி நிலையில் இருந்தவர். நீங்க ஸ்ரீமத் பாகவதத்தில் அது படிக்கலாம். பரத மகாராஜா ஆட்சி புரியும் பொழுது கிருஷ்ணருடைய பிரிவினால அவருக்கு கண்கள்லேருந்து தாரத்தாரையா தண்ணீர் வருமாமா, மயிர்கால்கள் கூச்செறியுமாமா. அந்த மாதிரி பாவபக்தி ஸ்டேஜில் இருந்தவர் பரத மகாராஜா. ஆனால் அவரே பார்த்தீங்கன்னா காட்டுக்கு போறார். அண்ட் காடு எப்படி, அவருடைய காலத்தில் சத்வகுணம் நிரம்பிய ஒரு சூழ்நிலை காடுங்கிறது. அங்க புலன் நுகர்ச்சிக்கு வாய்ப்பே கிடையாது காட்டுல. ஆனா மாயா பகுரூப ரூபித்தம் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்லப்பட்டிருக்கு. மாயா பலதரப்பட்ட ரூபங்கள் எடுப்பாங்களாம். எப்படியாவது ஜீவாத்மாவை பிடிச்சிருவாங்களாமா. ஏன்னா அவங்க அப்கோர்ஸ் அவங்க அனுபவிக்கணுங்கிற ஸ்வபாவம் ஜீவாத்மா வச்சிருக்கிறதுனால அவங்க அந்த சூழ்நிலை ஏற்படுத்துறாங்க. ஸோ இவர் பரத மகாராஜா காட்டுக்கு போறார், எல்லாத்தையும் துறந்துட்டு. அவர் ராஜ்யம் வேண்டாம், மனைவி வேண்டாம், குழந்தைகள் வேண்டாம், கஜானா செல்வம் எதுவுமே வேண்டாம் சொல்லிட்டு காட்டுக்கு போனவர். அண்ட் அவர் சத்வகுணம் நிரம்பிய சூழ்நிலை காடு. ஆனா அவர் பாவபக்தி ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பரத மகாராஜா நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மானுடைய தொடர்புனால அவர் கிருஷ்ணரையே மறந்து போனார். எவ்வளவு பவர்ஃபுல் இந்த அனுபவிக்கின்ற சுபாவம். அந்த கிருஷ்ணரையே மறந்து போய் 2 ஜென்மங்கள் எக்ஸ்ட்ராவா எடுக்க வேண்டியதா போயிடுச்சு அவருக்கு. அப்ப இதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஒரு பக்தர்கிட்ட நான் இன்னைக்கு பேசிட்டு இருந்தேன். பாவபக்தியில இருக்கக்கூடிய பரத மகாராஜாவுக்கே 2 ஜென்மம் எக்ஸ்ட்ராவா எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. அப்ப பஜனக்கிரியால் இருக்கக்கூடிய நமக்கு அப்ப எத்தனை ஜென்மங்கள் நம்மளை எடுக்க வேண்டிய மாதிரி ஒரு நிர்பந்தம் பண்ணும் இந்த மாயா. காரணம் இந்த அனுபவிக்கின்ற சுபாவம் தான், வேற ஒன்றும் இல்லை. அதனாலதான் போக்தாரம் இக்கத்தபசாம், கிருஷ்ணர் மட்டுமே உன்னத அனுபவிப்பாளர், எனக்கு எதுவும் வேண்டாம்ங்கிறது தெளிவா இருக்கணும். ஓகே. ஸோ இவர் பில்வமங்கல தாக்கூர் இந்த பெண்மணி கூட அடிக்கடி பேசும்பொழுது
பரிச்சயம் ஏற்படுகின்றது. பரிச்சயம் ஒரு பழக்கம். இந்த பழக்கத்தினால மெதுவா மெதுவா என்ன ஆச்சுன்னா, இந்த ஆக்சுவலி ஒரு இடத்துல நான் படிச்சேன், ஒருத்தர் வலுக்கட்டாயமாக கட்டுப்படுத்தலாம் புலன்களை. பட் இதை பிரபுபாதர் ரொம்ப அருமையா சொல்றாரு. ஒரு வியாதியஸ்தருக்கு டாக்டர் கண்டிஷன் போடலாம். உங்களுக்கு இந்த வியாதி இருக்குங்க, நீங்க இதை சாப்பிடக்கூடாதுன்னு கண்டிஷன் போடலாம். பட் என்ன கண்டிஷன் போட்டாலும் அவர் வலுக்கட்டாயமா அதை சாப்பிடாம இருக்கலாம். பட் உள்ள அவருக்கு அந்த டேஸ்ட் இருக்கும், அது சாப்பிடணுங்கிற அந்த டேஸ்ட் இருக்கும். இதை பிரபுபாதர் எழுதுறாரு பகவத்கீதையில. அந்த ஒரு பொருளை, அந்த குறிப்பிட்ட உணவை சாப்பிடணுங்கிற அந்த ஆசை இருக்கும். அது இருக்கிற வரைக்கும் டேஞ்சர். ஏதாவது ஒரு டைம் வாய்ப்பு கிடைச்சுன்னா டக்குன்னு உடனே அவர் சாப்பிட்டுருவாரு இல்லையா? அதே மாதிரிதான் நாம் வலுக்கட்டாயமாக ஆக்சுவலி நம்ம புலன்களை விலக்கி நிறுத்தலாம். ஆனா அனுபவிக்குங்கிற சுபாவம் உள்ள இருக்கும் பொழுது வாய்ப்பு வரும்போது ஜம்ப் பண்ணிடும். நம்மளோட மைண்ட் உந்தி தள்ளும் வச்சுக்கு. ஸோ இவருக்கும் பெரிய பண்டிதர் தான், பண்டிதர், நல்லா திறமை வாய்ந்தவர், பாடகர்லாம். ஆனா இந்த பெண்மணி கூட அடிக்கடி அடிக்கடி பேசும் பொழுது இவருக்கு அந்த பெண்மணி கூட ஒரு பழக்கம் ஏற்பட்டுறது. அந்த சிந்தாமணி மேல ஒரு கவர்ச்சி ஏற்படுறது. இது பாருங்க, வெரி இம்பார்ட்டன்ட். தியாயதோ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷு உபஜாயதே. புலனின்ப பொருட்களை நாம் நினைக்கும் பொழுது நமக்கு அது மேல பற்று ஏற்படுகின்றதுன்னு கிருஷ்ணா சொல்றாரு. அதனாலதான் நாம் கிருஷ்ணரை நினைத்தால், இதே கொள்கை தான், நம்ம கிருஷ்ணரை நினைத்தால் கிருஷ்ணர் மேல பற்று ஏற்படும். சிம்பிள். புலனின்ப பொருட்களை நினைத்தால் அந்த புலனின்ப பொருட்கள் மேல நம்மளுக்கு பற்று ஏற்படும். இதை கிருஷ்ணா 2வது அத்தியாயத்தில் சொல்லிக்கிறார். அதே கொள்கை, நாம் கிருஷ்ணரை இடைவிடாமல் நினைத்தால் கிருஷ்ணர் மேல நம்மளுக்கு பற்று ஏற்படும். ஸோ நம்ம எதை செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுடைய சுதந்திரம். ஸோ இவருக்கு அந்த பெண்மணி கூட தொடர்பு அடிக்கடி அடிக்கடி பேசி பேசி பழகி பார்த்து பேசி இந்த மாதிரி பண்றதுனால அந்த பெண்மணி மேல அவருக்கு ஒரு கவர்ச்சி ஏற்பட்டுறது இந்த வில்வமங்கல தாக்கூர். அதனால என்ன ஆச்சுன்னா, இவர் ஒரு குடும்பஸ்தரா இருந்தவராமா. அந்த வில்வமங்கல தாக்கூர் குடும்பஸ்தரா இருந்தவர். ஆனால் இவர் அடிக்கடி அடிக்கடி சிந்தாமணியை பார்க்கறதுக்கு போயிடுவாராமா. சிந்தாமணி பார்க்காம அவரால் இருக்க முடியாது. இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நமக்கு இந்த காமம் நமக்குள்ள தலை தூக்கும் பொழுது பாவ வினையை கண்டு பயப்பட மாட்டாங்க. அதுதான் அந்த காமம் அப்படியே மறைச்சிருமாங்க. பாவ வினை அப்படிங்கிறது அந்த அறிவு எல்லாமே மறைக்கப்படும். ஞானம் ஆவருத்திய தேகினம், நம்ம படித்த அந்த அறிவு எல்லாத்தையும் மறைச்சிடும். ஸோ தட் இஸ் வை, அதனாலதான் சொல்றது தூய பக்திங்கிறது ரொம்ப அபூர்வம். நாம கலப்படம் உள்ள பக்தி தான் எடுத்துப்போம். அதனாலதான் நம்ம ஒரு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். எப்படின்னா, நாம் பண்ற சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் எல்லாமே அனுபவிக்கணுங்கிற சுபாவத்தோட தான் நம்ம செய்யறோம். சிரவணம் கீர்த்தன ஸ்மரணம் அது ஆக்சுவலி கிருஷ்ணருக்கு பெருசா திருப்தி ஏற்படுத்தது. அது நல்லதுதான். ஓகே, ஒரு நாஸ்திகவாதிக்கு, ஒரு கர்ம காண்டத்தில் ஆழ்ந்து இருப்பவருக்கு பரவாயில்ல கம்பேர் பண்ணும் பொழுது. பட் நம்ம பிரபுபாதர் சொல்லுவார், இப் யூ கோ ஃபார் ஹண்டிங் எய்ம் ஃபார் ரைனோசரஸ் அப்படி சொல்லுவார். வேட்டைக்கு போனால் காண்டாமிருகத்தை வேட்டையாடுவதற்கு பிளான் பண்ணணும் அப்படி சொல்லுவார். ஏன்னா காண்டாமிருகத்தை வேட்டையாடுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா காண்டாமிருகத்தினுடைய தோல் ரொம்ப டஃப்பா இருக்கும். ஸோ எந்த வில்லு எந்த அம்பு போட்டாலும் காண்டாமிருகத்துக்குள்ள போகாதாமா. அது அவ்வளோ ஸ்ட்ராங்காமா. அதனால பிரபுபாதர் ஜஸ்ட் ஒரு உதாரணம் கொடுக்கிறார். வேட்டைக்கு ஒருத்தர் போறதா இருந்தால் காண்டாமிருகத்தை எய்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, அதை ஒருத்தர் எய்ம் பண்ணிட்டாருன்னா அப்புறம் காண்டாமிருகத்தை ஒருத்தர் வேட்டையாடிட்டாருன்னா அதான் ஆட்டோமேட்டிக்கா மற்ற மிருகங்களை ஈஸியாக வேட்டையாடலாம். அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் உதாரணம். உடனே நம்ம வேட்டையாடலாம்னு நினைச்சுக்க வேண்டாம், ஒரு உதாரணம். இதுல இருந்து ஒரு தத்துவத்தை நம்மளுக்கு போதிக்கிறார் பிரபுபாதர். அதே மாதிரியே நாமும் பக்தி யோகத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா நாம் மிக உயர்ந்த நிலையை அடைவதற்குத்தான் எப்பொழுதுமே ஆசைப்படணும். அப்சல்யூட், பரம உண்மை, அதைத்தான் எப்பொழுதுமே திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கணும். அதை அடைவதற்கு தான் நம்ம ஆசைப்படணும்.
நம்ம வந்து வேட்டையாடுறதுக்கு வந்து போகும்பொழுது நம்ம வந்து முயலை வேட்டையாடுறதுக்கு போவோம் சொன்னா அவ்வளோதான், ஒண்ணுமே பிடிக்காம திரும்பி வருவோம், ஒண்ணுமே வேட்டையாடாம திரும்பி வருவோம். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம பக்தி யோகத்துக்குள்ள நுழைஞ்சாச்சு, நாம் அந்த உன்னத நிலையை அடையணும், கிருஷ்ணர் மேல பிரேமை அடையணும் எப்படியாவது அப்படிங்கிறதுல குறிக்கோள். அதான் ஏகேன மனசா, நிலைத்த மனதோடு. ஓகே, ஸோ இந்த பில்வமங்கல தாக்கூர் இவர் என்ன ஆச்சுன்னா இந்த பெண்மணியை வந்து அடிக்கடி அடிக்கடி பார்க்க போயிட்டே இருப்பாராம். இவர் குடும்பஸ்தர் தான். இவர் வாழ்ந்தது பிரபுபாதர் சொல்றாருன்னா இவர் வாழ்ந்து 8ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றார். ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர்தத்துல அப்படி வந்து சொல்றாரு. ஒரு 8ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர். அண்ட் இவர் ஒரு பியூட்டி என்னன்னா 8ஆம் நூற்றாண்டுல பிறந்த இந்த பில்வமங்கல தாக்கூர் ஆக்சுவலி 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்தார். இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். 700 வருடங்கள் ஆக்சுவலி பில்வமங்கல தாக்கூர் இந்த கலியுகத்துல அவர் வாழ்ந்தார். பிருந்தாவனத்துல 700. இதுதான் ஒரு பியூட்டிஃபுல். ஒரு எக்ஸ்ட்ரீம் இருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போனார் பில்வமங்கல தாக்கூர். இது எக்ஸாக்டா நம்மள மாதிரி தான். நம்ம எல்லாருமே இதே மாதிரி தான். பல பல அனுபவிக்கணுங்கிற ஆசையோடு நம்ம பக்தி தொண்டு செய்கின்றோம். இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகணும். இந்த மிக உயர்ந்த எக்ஸ்ட்ரீம் அடையிறதுக்கு ஆசைப்படணும். அதற்கு ஒரு சிறந்த ஒரு உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு லீலை வந்து பில்வமங்கல தாக்கூருடைய வாழ்க்கை. ஐ லைக் வெரி மச் இந்த பில்வமங்கல தாக்கூருடைய இவருடைய டீப் டிட்டர்மினேஷன், அவரோட ஆழ்ந்த உறுதி பக்தி வந்து நமக்கு எல்லாருக்கும் உற்சாகத்தை கொடுக்கும். ஸோ இவர் வந்து இந்த பெண்மணியை பார்க்கறதுக்கு அடிக்கடி அடிக்கடி போயிடுவாராமா. இது எப்ப 8ஆம் நூற்றாண்டு. 8ஆம் நூற்றாண்டுல வந்து நார்மலி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடப்பதெல்லாம் ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். ஒரு குடும்பஸ்தர் வந்து தன்னுடைய மனைவியை விட்டுட்டு ஒரு விலை மாதுட்ட போறது வந்து ஒரு பயங்கர ஆச்சரியமான விஷயம். இப்ப வேணா கலியுகத்துல என்ன வேணா நடக்கும். இப்ப வந்து 21ஆம் நூற்றாண்டு நடக்கிறது, அதனால என்ன வேணா நடக்கும், நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அதாவது மகாராஜ் சொல்லுவார், மாயா வந்து ஒரு கிளிக் தள்ளி தான் மாயா இருக்காங்களாமா. ஒரு கிளிக் போடும், மாயா உடனே நுழைஞ்சிருவாங்க. பட் இவர் வாழ்ந்தது 8ஆம் நூற்றாண்டு. அதுல எல்லாம் இந்த மாதிரி நினைச்சே பார்க்க முடியாது. ஆனா எதற்கு இதை சொல்ல வரேன்னா, அந்த காமம் வந்து எவ்வளவு பெரிய பாவச் செயலையும் செய்வதற்கு தூண்டுமாம். இதை பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்றார். பாவ வினையை கண்டு பயம் இருக்காதாம் இந்த காமம் உள்ள நுழைஞ்சிருச்சுன்னா. இவரோ ஒரு பண்டிதர், இவர் ஒரு பிராமணர் குடும்பத்துல பிறந்தவர், 8ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர், கலாச்சாரம் உள்ள காலம் அந்த காலம். ஆனா அப்ப கூட இவர் வந்து தன்னுடைய மனைவியை விட்டுட்டு இந்த விலை மாது பின்னாடி போயிட்டே இருந்தார் அடிக்கடி. ஸோ ஒரு நாள் பிரபுபாதர் வந்து இதை ஒரு சொற்பொழிவுல சொல்றாரு. இதை ஒரு நாள் இவர் வந்து இந்த சிந்தாமணியை பார்க்கறதுக்கு இரவுல வந்து தன்னுடைய வீட்டில இருந்து கிளம்புறாராமா, வேகமா ஓடுறாராமா. ஆனா நடுநிசி இது வந்து மழை பெய்யுறது, கடும் மழை பெய்யுறது. அந்த மழையை கூட பொருட்படுத்தாம பில்வமங்கல தாக்கூர் ஓடுறார் சிந்தாமணியை பார்க்கறதுக்கு. ஸோ அப்ப அங்க ஏன்னா ஏகேன மனசா தஸ்மாத் ஏகேன மனசா, எப்படியாவது சிந்தாமணியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு நிலைத்த மனம் அவருக்கு அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஒரு குடும்பத்தை விட்டுட்டு இவர் வந்து சிந்தாமணியை பார்க்கறதுக்கு போறார், வேகமா ஓடுறார் நடுநிசையில. அப்போ வந்து பிரபுபாதர் சொற்பொழிவில் சொல்றாரு, அப்ப நடுவில் வந்து ஒரு நதி ஓடுறதாமா. அது என்ன நதின்னு எனக்கு தெரியல, அது வந்து என்ன ரிவருங்கிற எனக்கு பேர் தெரியல. பட் ஏதோ ஒரு நதி ரொம்ப பெருக்கெடுத்து ஓடுறதாமா. மழையினால வெள்ளம், மழையினால பயங்கர வெள்ளம். இந்த வெள்ளத்துல வந்து நதி பெருக்கெடுத்து ஓடுறது. இவருக்கு நடுநிசி ஃபுல்லா இருட்டு. ஆனா அதுக்கு நடுவில் ஒரே குறிக்கோளை போடுறாரு, ஒரே குறிக்கோளோட இவர் சிந்தாமணியை பார்த்தே ஆகணும் அப்படின்னு. தான் அவர் இந்த மாதிரிய ஆக்சுவலி இந்த ஒரே குறிக்கோளோட நாம் கிருஷ்ணரை அடையணும்னு தீவிர முயற்சி செய்யணும். ஆக்சுவலி அதான் தீவிர பக்தி யோகினா. ஓகே, ஸோ இந்த பில்வமங்கல தாக்கூர் பார்க்கிறார், நதி பெருக்கெடுத்து ஓடுறது, சிந்தாமணியை பார்க்கணும் மட்டும்தான் அவருக்கு தெரியறது. சம்டைம்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா இதை வந்து நம் வாழ்க்கையில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்போம். சப்போஸ்
ஓகே, ஒன் செகண்ட், ரைட். ஓகே. இப்போ வந்து சில நேரங்களில் சப்போஸ் ஒரு 10வது படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட், அவருக்கு வந்து அவங்க அம்மா வந்து அன்னைக்கு பிடித்த பதார்த்தம் பிரசாதம் வந்து அவருக்கு சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப பிடித்த ஒரு பதார்த்தம் அவங்க சமைக்கிறாங்க. சமைச்சு ஒரு சாதாரணமாக ஒரு குடும்பம் வச்சுக்கோங்க, ரைட். காலையில் 10வது ஃபைனல் மார்க்ஸ் வரப்போகுது, ரிசல்ட் வரப்போகிறது, மார்க்ஸ் வரப்போகுது 10 மணிக்கு அப்படின்னு வச்சுப்போம். அப்போ அன்னைக்கு வந்து அம்மா வந்து ரொம்ப பிடித்த பதார்த்தம் அவருக்கு பண்ணியிருக்காங்க, இந்த பையனுக்கு பிடித்த பதார்த்தம். ஆனால் அந்த பையனுடைய ஃபோக்கஸ் எல்லாம் எங்கே இருக்கும்? இன்னைக்கு 10th மார்க் வரப்போகிறது, ஃபைனல் மார்க், ஃபைனல் ரிசல்ட்ஸ் வரப்போகிறது, என்ன மார்க் வரப்போகிறதோ அப்படிங்கிறது அவருடைய முழு கவனம் அதில் இருக்கும். அப்ப அவருக்கு பிடித்த பதார்த்தம் அம்மா பண்ணியிருந்தாலும் கூட அவர் ஏதோ மேலோட்டமா சாப்பிட்டுட்டு ஓடுவார். அந்த பையன் ஓடிடுவான், ஸ்கூலுக்கு போகணும், இன்னைக்கு போய் பார்க்கணும், என்னோட ரிசல்ட் என்ன, என்னோட மார்க் என்னன்னு பார்க்கணும். ஸோ அவருடைய ஃபுல் அந்த பையனுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் இருக்கிறதுனால அம்மா கேட்பாங்க, என்னடா இது நீ வந்து சரியாவே சாப்பிடல, இன்னைக்கு உனக்கு பிடித்த ஐட்டம் தான்டா இன்னைக்கு நான் பண்ணியிருக்கேன், ஏன்டா சரியா சாப்பிடலன்னு கேட்பாங்க அம்மா. அப்புறம் வந்து பார்க்குறம்மா எடுத்துட்டு போயிடுவோம். ஏன் அப்படின்னா அவனுடைய ஃபோக்கஸ், அவனுடைய முழு கவனமும் அதில் இருக்கு. இது நம்ம நடைமுறை வாழ்க்கையில கூட நம்ம இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். அவனுக்கு பிடித்த ஐட்டம் கொடுத்தாலும் கூட அவனால வந்து அந்த பையனால விரும்பி அதை சாப்பிட முடியாது அந்த டைம்ல, ஏன்னா அவனுடைய ஃபோக்கஸ் வேற இடத்துல இருக்கு. அதேதான் நாமும் நம்மளுடைய முழு கவனமும் கிருஷ்ணர் மேல பதித்தால் ஜட உலகத்தில் எதுவுமே அவருக்கு வந்து பெருசா அதுல பிடிக்காது, ஈடுபட முடியாது அவரால். அதனாலதான் இந்த அனுபவிக்கின்ற சுபாவத்தை விட்டா மட்டும்தான் ஒருத்தர் வந்து தூய பக்தியை பெற முடியுங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த பில்வமங்கல தாக்கூர் இவர் வந்து இந்த நதி பெருக்கெடுத்து ஓடுறது, நதியில ஜம்ப் பண்ணிடுறாரு. எப்படி நதியை கடக்க போறோங்கிற யோசிக்காம அவர் என்ன பண்றாரு, எப்படியாவது நான் சிந்தாமணியை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட நதி பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நதியில குதிச்சிடுறாரு. குதித்தா அதுல வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறது, இவரால் ஒன்றும் பண்ண முடியல, நீச்சல் அடிக்க முடியல. அப்போ வந்து இந்த காட்டாறுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி காட்டாறு வேகமா அடிச்சுட்டு வரும்பொழுது இறந்து போன உடல், டெட் பாடி, இறந்து போன உடல் வந்து தண்ணியில மிதந்து வருதாங்க. இவருக்கு இருட்டுல ஒன்றும் தெரியல, ஏதோ வந்து மிதந்து வருதுன்னு சொல்லிட்டு அதை பிடிச்சுக்கிறார் இறுக்கி. அந்த டெட் பாடியை பிடிச்சிருந்ததுனால, அந்த இறந்து போன உடலை பிடிச்சிருந்ததுனால இவர் வந்து உள்ள மூழ்காம அப்படியே மேலே இருக்கார். அந்த இறந்து போன உடலை பிடிச்சின்னு அப்படியே மெதுவா மெதுவா தள்ளி 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 அந்த பக்கமா போய் கரைக்கு அந்த பக்கம் போயிடுறாரு. கரைக்கு போனதுக்கு அப்புறம் அவர் பார்க்கிறாரு, என்னன்னு பார்த்தா அது இறந்து போன உடல், டெட் பாடி. அவர் பயந்து போய் அப்புறம் அதை விட்டுறாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஓடுறாராமா பில்வமங்கல தாக்கூர் சிந்தாமணியை பார்க்கணும்னு சொல்லிட்டு. அண்டு மழை, கடும் மழையினால சத்தம், பயங்கர சத்தத்துல இவன் கதவை தட்டுறார், சிந்தாமணி வீட்டை கதவை தட்டுறார். அவங்களுக்கு காதுல கேட்கல மழையினுடைய சத்தத்தினால. ஸோ இவர் என்ன பண்றாராமா, இந்த பில்வமங்கல தாக்கூர் மேலிருந்து ஏதோ தொங்குறதாமா, மாடியிலிருந்து ஏதோ தொங்குறது, அதை பிடிச்சிட்டு ஏறி எப்படியாவது உள்ள குதிச்சிடணும், போய் சிந்தாமணியை பார்த்தே தீரணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள். ஸோ மேலிருந்து ஏதோ தொங்குறது, அதை பிடிச்சி ஏறி உள்ள குதிச்சிடுறாரு. உள்ள குதிச்சுட்டு அவர் வந்து சிந்தாமணி போய் பார்த்துடுறாரு. சிந்தாமணி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, எப்படி வந்தீங்க நீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவர் சொல்றாரு, நான் வந்து இந்த மழையில எப்படி வந்தீங்க அப்படின்னு ஆச்சரியமா கேட்குறாங்க. இவர் சொல்றாரு, மழையில இந்த நதியை வந்து எப்படி கடந்தேன்னா, ஒரு டெட் பாடி முதந்துட்டு இருந்தது, அந்த இறந்து போன உடலை பிடிச்சிட்டு அப்படியே நான் நதியை கடந்து வந்துட்டேன். சரி, எப்படி மேல வந்தீங்க நீங்க? இப்ப இல்ல, மேலிருந்து ஏதோ தொங்கிட்டு இருந்தது, அது என்னன்னு பார்த்தா அது ஒரு பாம்பு. அது இறந்து போன பாம்பா இருக்கிறதெல்லாம் தெரியல எனக்கு, அது இன்ஃபர்மேஷன், மைன்யூட் இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியல. பட் அது ஒரு, நீங்க இந்த மாதிரி இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா எனக்கு ஆன்சர் பண்ண முடியாது. நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வேண்டாம், நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. ஸோ பட் ஒரு பாம்பு,
அந்த பாம்பை பிடிச்சிட்டு அவர் மேலே ஏறி வந்திருக்காரு. அப்பதான் அவருக்கு புரியுறது. சிந்தாமணி ஆச்சரியத்தோட கேட்கிறாங்க, கேவலம் எலும்பு, சதை, பிளட், மியூக்கஸ், பைல்ஸ், தோல், இதனாலான ஒரு ரூபம், இதை பார்க்கறதுக்கோசரம் நீங்க இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கீங்க. பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நதியில டெட் பாடியை பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க, அண்ட் பாம்பை பிடிச்சி மேலே ஏறி வந்திருக்கீங்க. ஜஸ்ட் கேவலம், ஜஸ்ட் அழியக்கூடிய இந்த உடல். அதைத்தான் ஆக்சுவலி ஸ்ரீபாத் ஆதிசங்கராச்சாரியர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றார். மனசி விசிந்தைய வாரம் வாரம் சொல்றார். திரும்ப 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 இதை நினையுங்கள் அப்படின்னு சொல்றார். ஏன்னா அந்த மாயா என்ன பண்ணுன்னா, மாயான பிரபுபாதர் ரொம்ப அருமையா சொல்றார். மா பிளஸ் யா. மான இல்லை, யானா அது. உண்மையில் அது இல்லாதது. எது உண்மைன்னு நினைக்கிறோமோ அது உண்மையில் அது இல்லாதது. மாயா நம்மளுடைய பார்வை அப்படி திருப்பிடும், திசை திருப்பிடும். அது உண்மை மாதிரி, அது ரியல். அதான் நான் படிச்சேன், ஜட உலகத்தில் இருக்கக்கூடிய உறவுகள், வசதிகள், செல்வங்கள், இது எனக்கு இன்பம் கொடுக்கும் நினைக்கிறோம் இல்லையா, அது ஆக்சுவலி போய் இது ஆக்சுவலி எனக்கு இன்பம் கொடுக்க முடியாது. இதுதான் வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் பிரகாரம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறது என்னன்னா, ஜட உலகம் எஸ் கிருஷ்ணாவுடைய சிருஷ்டி தான், கரெக்ட், அது உண்மைதான். ஆனால் என்னுடைய பார்வை போய், என்னுடைய பார்வை என்னன்னா, நான் அதை தூய்க்க முடியும், அதை என்ஜாய் பண்ண முடியும் நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் போய். மாயான்னா இந்த அர்த்தம், உண்மையில் அது இல்லாதது. பட் அதை உண்மையின் மாதிரி, அது ரியல் மாதிரி நம்ப வைக்கும் மாயா. அவ்வளவு பர்ஃபெக்டா அது ஜோடனை பண்ணுவாமா. இதை முதல் ஸ்லோகத்துல பாகவதத்துல படிக்கிறோம். மொழிபெயர்ப்புல பிரபுபாதர் ரொம்ப கிளீனா எழுதியிருக்கார். தாம்னா ஸ்வேன சதா இல்ல, எத்திர த்ரிசர்கோ அம்ஷா, த்ரிசர்கோ அம்ருஷா அப்படிங்கிறது அதுல இடத்துல இந்த முக்குணங்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஜட உலகம் உண்மை போல தோன்றும், அது உண்மை இல்லாவிட்டாலும் கூட அது உண்மை போல தோன்றும் அப்படின்னு மொழிபெயர்ப்பில் பட்டிருக்கார் பிரபுபாதர். நம்மளோட பார்வை என்னன்னா, ஜட உலகத்தில் இருக்கக்கூடிய வசதிகள், இன்பங்கள் எனக்கு இன்பம் கொடுக்கும்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் போய். இவர் இப்படி இந்த சிந்தாமணி கேட்கிறாங்க, இவ்வளவு கேவலம் அழிந்து போகக்கூடிய இந்த எலும்பு, சதை, பிளட், மியூக்கஸ், பைல்ஸ், ஃபிளிட்டிங் பியூட்டி அப்படின்னு சொல்லுவார் பிரபுபாதர். ஸ்கின் டீப் பியூட்டின்னு சொல்லுவார். தோல் சார்ந்த அழகு. ஆக்சுவலி தோல் சார்ந்த அழகு தான் மாயாவுடைய இது. பாருங்க எப்படி சிருஷ்டி, பாருங்க மாயாவுடைய சிருஷ்டி விசித்திரமா இருக்கும், ரொம்ப விசித்திரமா இருக்கும். இது எப்படின்னா, நம்ம பசு தோல் பொருத்திய புலின்னு சொல்லுவோம் தெரியுமா. பசுவை அந்த புலியை பசு தோலை போட்டு பொருத்திட்டோன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் மாயா ஸ்கின் டீப் பியூட்டின்னு பிரபுபாதர் சொல்றார். அழகு திரவம் அப்படின்னு ஒரு பெரிய சாப்டர் இருக்கு. இந்த தோலை சார்ந்த அழகுதான் நம்ம இது. இதைத்தான் ஸ்ரீபாத் ஆதிசங்கராச்சாரியர் இதை சொல்லிக்கிறார், நமக்கு உபதேசிக்கிறார். தோல் சார்ந்த அழகுதான். ஆனா அந்த தோலை உரிச்சாச்சுன்னா அதுல அழகு கிடையாது. ஆனா மாயா ரொம்ப பர்ஃபெக்டா அந்த தோலை போர்த்தி அப்படி அழகா டிசைன் பண்ணி நம்மளை எல்லாரையும் மயக்குகின்றது. அதுதான் நம்ம ஸ்ரீபாத் ஆதிசங்கராச்சாரியார் மனசி விசிந்தைய வாரம், திரும்ப திரும்ப இதை நினையுங்கள்னு சொல்றார். ஓகே, சோ இந்த சிந்தாமணி இப்படி சொல்றாங்க, கேவலம் அழிந்து போவதற்கு உடல், இதுக்கு போய் இவ்வளவு முக்கியத்துவம், இவ்வளவு தீவிர முயற்சி எடுத்து வர்றீங்களே, இந்த முயற்சியை, இந்த தீவிர முயற்சியை நீங்க கிருஷ்ணரை நோக்கி திருப்பினீங்கன்னா நீங்க உடனே கிருஷ்ணர் மேல பிரேமை அடைந்து விடலாமே அப்படின்னு ஒரு உபதேசம் கொடுக்குறாங்க. இதுல என்ன பாயிண்ட்னா, இவருக்கு இந்த உபதேசம் எல்லாமே நல்லாவே தெரியும். ஏன்னா இவர் பண்டிதர், பெரிய பண்டிதர், சாஸ்திரமா எழுதியிருக்காராமா. ஒரு சர்மா அப்படிங்கிற அந்த பெயர்ல இருக்கும் பொழுது, சர்மாவா வர்மாவான்னு தெரியல, அவர் அதுல சாஸ்திரமே எழுதியிருக்கார் திராவிட தேசத்தில் இருக்கும் பொழுது. அதுக்கப்புறம் தான் அவர் விருந்தாவனம் போனார். அவ்வளவு பெரிய இந்த உபதேசங்கள் எல்லாமே தெரிந்தவர் தான். ஆனாலும் மாயா மூடுகின்றது பாருங்க.
அதான் ஞானமாவிருத்திய தேகினம். ஸோ இதை இவ்வளவு தீவிர முயற்சியை நீங்க கிருஷ்ணாவை நோக்கி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஆன்மீக பலன். நீங்க நேரத்துக்கு கிருஷ்ணன் மேல பிரேமையை அடைஞ்சிடலாமேன்னு ஒரு உபதேசம் கொடுக்குறாங்க. இந்த உபதேசம் ஏற்கனவே இவர் கேட்டிருக்காருல, படிச்சிருக்காரு இவர் சாஸ்திரத்துல இருந்து. அதனால உடனே இவருக்கு அதை அந்த உபதேசம் கூட தொடர்பு கொள்ள முடிஞ்சுதான் இவரால். இவருக்கு மின்னல் அடிச்ச மாதிரி ஒரு ஞானோதயம். சிந்தாமணி சொன்ன உடனே அவருக்கு உரைக்கின்றது. அண்ட் உடனே இந்த பில்வமங்கள தாக்கூர் தீர்மானம் பண்றார். ஓகே ரைட், நீ எனக்கு மிகப்பெரிய உபதேசம் செஞ்சிருக்க, எனக்கு ஒரு நல்ல வழி காமிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிந்தாமணியை போற்றுகின்றார். போட்டுட்டு அங்கிருந்து அடுத்த செகண்ட் கிளம்புறார். தீர்மானம் முடிவெடுக்கிறார், எதுவுமே எனக்கு வேண்டாம். பட் இந்த பாயிண்ட் என்னன்னா, அனுபவிக்கணுங்கிற ஸ்வபாவம் துளியூண்டு ஒட்டி இருந்தாலும் கூட தென் டேஞ்சர். நம்ம அதில் இழுத்து விட்டுரும், ஜட உலக புலனின்பது நோக்கி இழுத்துரும். அதனாலதான் சூன்யம்னு சொல்லியிருக்காரு ஸ்ரீல ரூபகிருஷ்ணன். அது ஜீரோ இருக்கும். ஸோ இவர் தீர்மானம் பண்றார், எனக்கு கிருஷ்ணர் தான் எனக்கு வேணும். எதற்கு நான் தேவையில்லாம இது நான் ஒரு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ராஜஸ்தான் தாமஸ் எப்படின்னா, நமக்கு தெரியாமலேயே நம்மளை அப்படியே நகர்த்திட்டே இருக்குமா, புலனின்ப விஷயங்களை நோக்கி நம்மளை தள்ளுமாமா, அப்படியே நகர்த்தி கொண்டு போகுமாமா நமக்கு தெரியாமலேயே. ஏதா இசோலினர் சச்சினந்தன சுவாமி அது ரொம்ப அருமையாக சொல்றார். எப்படின்னா, நம்ம டெய்லி காலையில் ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்றோம், 1.5 மணி நேரம் ஜபம் பண்றோம், 5லேருந்து 6:30 ஜபம் பண்ணும் பொழுது ஒரு 10 நிமிஷம் நமக்கே தெரியாம ஏதோ ஒரு எண்ணம் நமக்குள்ள வருது, ஒரு தாட் நமக்கே தெரியாம ஒரு எண்ணம் வருது. அந்த எண்ணம் பின்னாடி ஒரு 10 நிமிஷம் போயிடுவோம், நம்ம பிரயாணம் பண்ணுவோம். அண்ட் மெக்கானிக்கலா எந்திர ரீதியா வாய் மட்டும் சொல்லிட்டே இருக்கும். அந்த 10 நிமிஷம் நமக்கே தெரியாம அந்த எண்ணம் பின்னாடி போறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ரஜஸ்ன்னு சொல்றாரு. இந்த ரஜஸ்ன் தாமஸ் இப்படிதான் செயல்படுவாமா, நமக்கே தெரியாம நம்மளை அப்படியே நகர்த்தி கொண்டு போகுமாமா. இந்த இல்லூஷரி, இந்த பொய் விஷயங்களில் நம்மை ஈடுபடுத்துவோமா, நமக்கே தெரியாம. அவ்வளவு பவர்ஃபுல் இந்த மாயா. இவர் எல்லாம் தெரிந்த பண்டிதர் தான். பட் இவர் இவ்வளவு காலம் ஆக்சுவலி இவர் அடிச்சு தள்ளிட்டு போயிருச்சு. இந்த சிந்தாமணி பின்னாடியே போயிருக்காரு. இப்ப அவருக்கு உரைச்சிருச்சு ஞானோதயம். அதனால எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு சிந்தாமணியை அவரை போற்றுகின்றார். உடனே அங்கே இருந்து கிளம்புறார். ஸோ பில்வமங்கள தாக்கூர் திராவிட தேசத்திலிருந்து, தென்னிந்தியாவிலிருந்து பிருந்தாவனத்துக்கு போறார். ஸோ பிருந்தாவனத்துக்கு அவர் இங்கே இருந்து கிளம்பி போயிடுறார். கிருஷ்ணருடைய நினைவிலேயே வாழ வேண்டும். பிருந்தாவனம் கிருஷ்ணருடைய புண்ணிய பூமி, கிருஷ்ணருடைய லீலைகள் நடந்த இடம். அண்ட் பட் பிரபுபாதர் ஒரு அருமையான ஒரு லெட்டர் இருக்கு. லெட்டர் டு வைகுந்தநாதா அப்படின்னு ஒரு லெட்டர் இருக்கு. நீங்க அதை சர்ச் பண்ணி பார்க்கலாம் டேட்டா பேஸ்ல. வைகுந்தநாதான்னு ஒரு பிரபுபாதர் ஒரு சிஷ்யர் பிரபுபாதருக்கு லெட்டர் எழுதுறார். அவர் சொல்றாரு என்னன்னா, பிரபுபாதா எனக்கு இந்த மாதிரி மாயாப்பூர், பிருந்தாவன் இந்த இடத்துக்கு நான் போறணும்னு விருப்பப்படுறேன். ஏன்னா இந்த குறிப்பிட்ட இடம், நான் இருக்கக்கூடிய இடம் எனக்கு சரியா ஒத்து வரல. இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் என்னால் ஒத்து போக முடியல, என்னால் அவர்களை அனுசரித்து போக முடியல. நான் பிருந்தாவன் மாயாப்பூர் போகணும்னு ஆசைப்படுறேன்னு அவர் பிரபுபாதருக்கு சொல்றாரு. நான் பிரபுபாதர் உடனே லெட்டர் எழுதுறாரு. என்ன லெட்டர் எழுதுறாருன்னா, அந்த லெட்டர் எங்க ஆசிரமத்தில், பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் ரொம்ப வருஷம் அது நோட்டீஸ் போர்டில் போட்டிருந்தோம். அதில் பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, அடிப்படை உற்சாகம் மற்றும் உறுதி. நம்மளுடைய கிருஷ்ண உணர்வு ப்ரோக்ராம்ஸ்ல உனக்கு அடிப்படை உற்சாகம் உறுதி இருக்கா நீ சோதித்து பார்த்துக்கொள். அந்த அடிப்படை உற்சாகம் மற்றும் உறுதி இல்லைன்னா நீ பிருந்தாவன் மாயாப்பூர் போனாலும் அந்த இடமும் உனக்கு அமைதியற்ற இடமாக மாறிடும் சொல்றாரு. அந்த இடமும் உனக்கு அமைதியை கொடுக்காத ஒரு இடமாக மாறிடும். அடிப்படை உற்சாகம் உறுதி உனக்கு இருக்காங்கிறது நீ செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு பிரபுபாதர் லெட்டர்ல. ரொம்ப ஸ்ட்ராங் உபதேசம். இடத்தை மாற்றுறதுனால நாம் பக்குவத்தில் அடைய முடியாது. மனசுல அனுபவிக்கணுங்கிற இந்த சுபாவத்தை விட்டா மட்டும்தான் நாம் ஆக்சுவலி தூய்மை அடைய முடியும். ஏன்னா ஜட உலகத்துல எங்க போனாலும் மாயா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஹோல் ஜட உலகத்துக்கு அவங்க இன்சார்ஜ் மாயா. துர்கா பிரபுபாதர் சொல்லுவார், துர்கா
கானா ஃபோர்ட், கானா கோட்டை, கானா கோட்டைன்னு சொல்ற பிரபுபாதர். துர் அப்படின்னு விடுபட முடியாத கோட்டை, கடினமான கோட்டையாம். துர்கா அவங்க வந்து எந்த திசையில போனாலும் அவங்க பிடிச்சு இழுத்து போட்டுருவாங்க. ஏன்னா ஜட உலகத்துக்கே அவங்க இன்சார்ஜ். அதனால இங்க இருந்து அந்த இடத்த மாத்தினோம், அந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு போனா நம்மளுக்கு வந்து பக்குவம் அடையலாம்னு நினைப்போம். கிடையாது. நாம் அனுபவிக்கிற சுபாவம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா எங்க போனாலும் சரி, மாயாப்பூர் போனாலும் சரி, விருந்தாவன் போனாலும் சரி, அங்கேயும் மாட்டி போகணுங்க. மாயா ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணும். ஸோ இவர் வந்து விருந்தாவனத்துக்கு போறார். அதுக்கோசரம் நாம புண்ணிய ஸ்தலத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லல. புண்ணிய ஸ்தலத்துக்கு போகக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா, பகவான் கிருஷ்ணருடைய லீலைகள், புகழ் லீலைகளை கேட்டு ஸ்மரணம் அதுல லைக்கணும். அதுக்கு தான் போறோம். ஸோ ஏன்னா இங்க வந்து ஸ்ரீல நரோத்தம தாஸ் தாக்கூர் ரொம்ப அருமையாக சொல்றார். டைம் இல்லை, 7:55 ஆயிடுச்சு. டு விசிட் த ஹோலி பிளேஸ் ஆஃப் பில்கிரிமேஜ் is another bewilderment of mind, because devotional service to the Lord is the last word in spiritual perfection. ரொம்ப அருமையான ஒரு உபதேசம். அதாவது புண்ணிய ஸ்தலத்தை வந்து போகுவது, புண்ணிய ஸ்தலத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவது, அதுவும் மனமுடைய இன்னொரு ஒரு யுக்தி அப்படிங்கிறார். மனம் நம்மளை ஏமாற்றக்கூடிய ஒரு யுக்தி அப்படிங்கிறார். ஏன்னா பகவானை நோக்கி அன்பு தொண்டு செய்வதுதான் ஆன்மீக பக்குவத்தினுடைய கடைசி வார்த்தைன்னு சொல்றார் ஸ்ரீல நரோத்தம தாஸ் தாக்கூர். ரொம்ப அருமையான ஒரு உபதேசம். நம்மளோட மைண்ட் இந்த மாதிரி பல பல யுக்திகளை மாற்றி, அதாவது ஏமாற்றி பல பல யுக்திகளை நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். ஆனா நாம் உள்ள வந்து இதை உடனும். சரி, ஸோ இவர் வந்து பிருந்தாவனத்துக்கு போயிடுறார். இங்கே இருந்து சவுத் இந்தியா, தென்னிந்தியாவிலிருந்து பிருந்தாவனத்துக்கு போறார். அண்ட் பிருந்தாவனத்துக்கு போனாலும் அங்கேயும் மாயா வர்றது. இவர் வந்து காஷாயம் போட்டு இருக்கார். காஷாயம்னு தெரியும் உங்களுக்கு, காவி வஸ்திரம் போட்டு இருக்கார். ஒரு சன்னியாசி காவி ட்ரெஸ் போட்டு இருக்கார், காஷாயம். பிருந்தாவனத்துக்கு வந்திருக்கார். கிருஷ்ணனுடைய லீலைகள் நடந்த இடம், தூய்மை அடையணுங்கிற நோக்கத்தோட தான் வந்திருக்கார். இங்க வந்துட்டு அங்க யமுனை நதியில வந்து பிரபுபாதர் ரொம்ப அருமையா சொல்றாரு சொற்பொழிவுல. ஒரு பிராமணி, ஒரு பிராமணனுடைய வைஃப், அவங்க பிராமணி, அவங்க வந்து யமுனை நதியில வந்து குடத்துல தண்ணி எடுக்கிறாங்க. குடத்துல தண்ணி எடுக்கும் பொழுது இவர் பின்னாடி நின்று பார்க்கறாராமா. இவருக்கு வந்து அந்த பெண்மணி வந்து சிந்தாமணின்னு கண்ணுக்கு தெரியுறதாம். மைண்ட் பாருங்க, மைண்ட் எவ்வளவு பவர்ஃபுல், ரைட்? அதனாலதான் இந்த மைண்டுக்கு பின்னாடி இந்த பொய் அகங்காரம் இருக்கிறதுனால பயங்கர கஷ்டம். சிந்தாமணியோ எங்கேயோ இருக்காங்க, சவுத் இந்தியாவில் இருக்காங்க, தென்னிந்தியாவில் இருக்காங்க. ஆனா இவர் பிருந்தாவனத்துக்கு வந்துட்டார். பட் இந்த பெண்மணியை பார்த்தாலும் இவருக்கு என்ன தோன்றது? என்னுடைய சிந்தாமணி அப்படின்னு தோன்றது. இதுதான் மாயா. எவ்வளவு பவர்ஃபுல்! நிறைய பாடம் கத்துக்கணும். சோ இவர் என்னுடைய சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பெண்மணியை பார்த்த உடனே பின்னாடியே போறார். சிந்தாமணி சிந்தாமணின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு பின்னாடியே போறார். அந்த பெண்மணி பயந்து போய் அவங்க குடத்தை வச்சுட்டு நேரம் அவசரமா வீட்டுக்கு ஓடுறாங்க, வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இவர் பின்னாடியே துரத்திட்டு போறார். அந்த அந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டு கதவை தட்டுறார். கதவை தட்டினா பிராமணர் கதவை திறக்கிறார். இவர் வந்து காவி ட்ரெஸ்ல இருக்கார். என்னுடைய வீட்டுக்கு அதிதியா வந்திருக்கீங்க, ஒரு பெரிய சன்னியாசி, நீங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வரவேற்று ரொம்ப பெருந்தன்மையோடு அந்த பிராமணர் இவரை வரவேற்கிறார். ஹை கிளாஸ் பிராமணா, பெருந்தன்மையோடு வரவேற்கிறார். என்ன வேணும் உங்களுக்கு? என்னன்னா இதுல கலாச்சாரம் அந்த காலத்துல, ஏன்னா இது 8ஆம் நூற்றாண்டு. ஸோ அந்த கலாச்சாரம்லாம் இருந்தது. இப்ப அந்த கலாச்சாரம்லாம் போச்சு. இப்ப வந்து உத்தரவின்றி உள்ளே வராதே அப்படிதான் வந்து கேட்ல போட்டிருப்பாங்க. நாய்கள் ஜாக்கிரதை, அப்புறம் உள்ளே வரக்கூடாது, இந்த மாதிரி போர்டு போட்டுருவாங்க. அனுமதி பெற்று உள்ளே வரவும். இது கலியுகம். கலியுகத்தில் 21ஆம் நூற்றாண்டுல இப்படி. பட் 8ஆம் நூற்றாண்டுல அப்படி இல்லை. அங்க வந்து சன்னியாசிகள் வந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்கன்னா
தென் அந்த கிரகஸ்தர்கள் வந்து ஆக்சுவலி இவர் நம்ம வரமாட்டாரா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு ஆசைப்படுவாங்களாம். இவர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளை பற்றி கிருஷ்ணரை பற்றி நமக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்களாம். ஸோ இப்படிப்பட்ட பில்வமங்கல தாக்கூர் இவர் வந்து வீட்டுக்குள்ள நுழையிறார். இந்த பிராமணர் வந்து ரொம்ப உற்சாகத்தோடு அவர் வரவேற்று, இந்த அதிதியாக வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. இல்லை, என்னுடைய சிந்தாமணி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க, என்னுடைய சிந்தாமணியை பார்க்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இந்த பிராமணர் சொல்றார், உங்களோட சிந்தாமணியா? இந்த வீட்டில் சிந்தாமணிங்கிற ஒரு பெண்ணே இல்லைங்களே, நீங்கள் வேற யாரோ தவறுதலாக நினச்சிட்டு இங்கே உள்ள வந்திருக்கீங்க. எவ்வளோ மாயா எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்க. பிருந்தாவனம், புனித பூமி, அவர் எல்லாவற்றையும் விட்டுட்டு காஷாயம் போட்டுட்டு வந்துட்டார். அண்ட் கிருஷ்ணருடைய சேவை கோதரன் தன்னுடைய மீதி காலத்தை கழிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கார். ஆனால் அப்பையும் மாயா பாருங்க எவ்வளோ பவர். அப்போ எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கும் நம்ம பக்தியை பயிற்சி செய்யும் பொழுது. ஸோ இவர் சொல்றார், நீங்க வேற யாரையோ நினைச்சிட்டு இங்க வந்துட்டீங்க, சிந்தாமணிங்கிற ஒரு பெண்ணே இந்த வீட்டில் இல்லைங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல, என்னுடைய சிந்தாமணி இந்த வீட்டுக்குள்ளதான் நுழைஞ்சாங்க, நான் பார்க்கணும். இவர் வந்து சிறந்த பிராமணர், கலாச்சாரம் உள்ள பிராமணர், அதிதி வந்திருக்கார் நம்ம வீட்டுக்கு, கெஸ்ட் வந்திருக்கார், அவர் என்ன கேட்டாலும் நம்ம கொடுக்கணும். அந்த காலத்துல எல்லாம் வந்து 8ஆம் நூற்றாண்டுல அந்த பெண்கள்லாம் வந்து எப்படின்னா, குறிப்பா வட இந்தியாவில எல்லாம் வந்து எப்படின்னா, அவங்க வந்து பெண்களை வந்து தன்னுடைய முகத்தை வந்து கவர் பண்ணிப்பாங்க, துணி போட்டு கவர் பண்ணிப்பாங்க. அது ஒரு நல்ல கலாச்சாரம் ஆக்சுவலி. இப்போ வந்து இப்பயும் கூட வட இந்தியாவில் வந்து பெண்கள் அந்த மாதிரி தன்னுடைய முகத்தை வந்து துணி போட்டு கவர் பண்ணிப்பாங்க. அண்ட் ஈவன் ஆக்சுவலி ஒரு சில இதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். முஸ்லீம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, தன்னுடைய முகத்தை வந்து துணி போட்டு கவர் பண்ணிப்பாங்க. ஏன்னா தேவையில்லாமல் மற்றவர்களுக்கு வந்து இது பண்ணக்கூடாது, தொந்தரவு உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நோக்கத்தில் நல்ல கலாச்சாரம். ஸோ இங்கே இவர் வந்து சொல்றார், இந்த கெஸ்ட் வந்திருக்கார் நம்ம வீட்டுக்கு, அவர் உன்னை பார்க்கணும்னு விரும்புகிறார், உன்னுடைய முகத்தை நீ திறந்து காமி அப்படின்னு சொல்றாரு. அந்த அம்மா வந்து தயங்குறாங்க. சொல்றார், நான் உன்னுடைய கணவர், நான் சொல்றேன், கெஸ்ட் வந்திருக்கார், அவர் என்ன கேட்டாலும் நம்ம கொடுக்கணும். அவர் ஒரு சன்னியாசி, நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கார், என்ன கேட்டாலும் கொடுக்கணும். அவர் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, உன்னுடைய முகத்தை திறந்துக்காம. இந்த மாதிரி ஒரு பிராமணர் பார்க்க முடியாது, பெருந்தன்மையான பிராமணர். எவ்வளவு கலாச்சாரம் பாருங்க. கெஸ்ட்டுக்கு வந்து சேவை செய்யணும்னு சொல்லிட்டு அவ்வளவு கலாச்சாரம் நிரம்பிய ஒரு பிராமணர். ஆக்சுவலி நான் இன்னைக்கு ஒரு பக்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். பிராமணர் அப்படின்னா நம்ம வந்து பகவத்கீதையில படிக்கிறோம், சமா தமா அப்படின்னு சொல்றோம். சமானா என்னது? மென்டல் ஈக்குலிபிரியம், நடுநிலை உடைய மனம். இது பிராமணருடைய ஒரு குவாலிட்டி, குணம்னு கிருஷ்ணா பகவத்கீதையில சொல்றார். நாம் வந்து இன்னும் அதை அடையவில்லை. ஆக்சுவலி நம்ம அந்த சமா நடுநிலை உடைய மனம்ங்கிறது வந்து நமக்கு இன்னும் எழவில்லை. இவந்தோ நம்ம பிராமணர் தீட்சை எடுத்திருந்தாலும் கூட இது நம்ம இன்னும் எழவில்லை. ஏன்னா சமாங்கிறது வந்து எல்லோரையும் சமமாக பார்த்தல், எந்த வித்தியாசம் பார்க்காமல் இருத்தல், ஏழை பணக்காரர், எனக்கு வேண்டியவர் வேண்டாதவர், நண்பர் எதிரி, இந்த எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சமா. ஸோ இதுலேயே நம்ம தோத்து போயிடுவோம் ஆக்சுவலி. ஸோ இவர் வந்து அந்த மாதிரி இந்த கெஸ்ட்டுக்கு நம்ம வந்து உதவி செய்யணும், அவர் கேட்டதை நம்ம கொடுக்கணும்னு சொல்லி மனைவி வந்து சொல்றார். தன் வேற வழியெல்லாம் ஹஸ்பண்ட் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு மனைவி தன்னுடைய முகத்தை திறந்து காமிக்கிறாங்க. இவர் வந்து பில்வமங்கல தாக்கூர் பக்கத்துல போய் கூர்ந்து கவனிக்கிறார். தன்னுடைய சிந்தாமணி தான் அப்படி நினைச்சுட்டு, அதான் பர்செப்ஷன், அதான் சொன்னது, அந்த பர்செப்ஷன், பார்வை தான் ப்ராப்ளம். நம்ம அனுபவிக்கணுங்கிற இந்த பார்வை நம்மளுக்கு உள்ள இருந்துச்சுன்னா நம்மளோட கண் அப்படிதான் இருக்கும், அப்படிதான் பார்க்கும். ஸோ இவர் வந்து சிந்தாமணி தான் இங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் போய் வந்து அப்படி கூர்ந்து பக்கத்துல போய் பார்க்கிறார். பக்கத்துல போய் பார்த்தா தான் அவருக்கு புரியறது, மாயா இவ்வளவு தூரம் ஏமாத்திருச்சு என்னைய, இவங்க சிந்தாமணி இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே திரும்பவும் அவருக்கு வந்து ஞானோதயம் ஏற்படுறது. பாருங்க, இதை ஆக்சுவலி ராதேஷாம் பிரபு ரொம்ப அருமையா சொன்னார் ஜென்மாஷ்டமி அன்னைக்கு. இந்த மாதிரி தான் மூட் ஸ்விங் மாறி போயிட்டே இருக்கும். நமக்கு நாம் அனுபவிக்கணுங்கிற ஸ்வபாவம் நமக்கு இருக்கிற வரைக்கும் இப்படிதான் மாறி போயிட்டே இருக்கும்.
அனிஷ்டித, இதுக்கு பேர் அனிஷ்டித பஜனக்கிரியான்னு ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி ரொம்ப அருமையாக சொல்றார். அன்ஸ்டெடி, நிலையில்லாத பஜனக்கிரியா, நிலையில்லாத பக்தி தொண்டு. ஏன்னா அனுபவிக்கணுங்கிற ஸ்வபாவம் நமக்குள்ள இருக்கிறதுனால அது நிலையில்லாத பக்தி தொண்டுங்கிற ஒரு ஸ்டேஜ், அந்த நிலையை நம்ம தாண்டி ஆகணும். அனுபவிக்கணுங்கிற ஸ்வபாவம் ஜீரோவானதா நிஷ்டித பஜனக்கிரியா. நிஷ்டாங்கிறது ஆக்சுவலி என்னது? நிஷ்டாங்கிறது நிஷ்டித பஜனக்கிரியா. நிஷ்டா ஸ்டேஜ்லயும் பஜனக்கிரியா இருக்கு. ஸோ அது நிஷ்டித பஜனக்கிரியா அந்த ஸ்டேஜ் அடைய முடியும் எப்பொழுது? அனுபவிக்கணுங்கிற ஸ்வபாவம் ஜீரோ ஆகும் பொழுதுதான். அதர்வைஸ் அது அடையிற வரைக்கும் இந்த மூட் ஸ்விங் போயிட்டே தான் இருக்கும். ஸோ இவருக்கு இங்க பாருங்க, நிறைய பாடங்கள் இதுல. நமக்கும் இதே மாதிரி ஆன்மீக வாழ்க்கையில பயிற்சி செய்யும் பொழுது நமக்கும் இந்த மாதிரி இதாயிட்டே இருக்கும் மூட் ஸ்விங், அனுபவிக்கணுங்கிற ஸ்வபாவத்தினால. இதைதான் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரும் கனதரளான்னு சொல்றார். கனதரளா. சில நேரங்கள்ல நம்மளுக்கு ஆன்மீக உற்சாகம் உச்சகட்ட நிலையில் இருக்கும், திக்க இருக்கும். உச்சகட்ட நிலையில திக்க இருக்கும் அட்லீஸ்ட். சில நேரங்களில் திண்ணயிரும், நீர்த்து போயிடும். இது காரணம் அனுபவிக்கணுங்கிற ஸ்வபாவத்தினால்தான். சம்டைம்ஸ் நம்ம அக்கேஷனலா எதேச்சியா நம்ம சத்வாவை தொடும் பொழுது அப்ப நம்மளுடைய உற்சாகம் திக்க இருக்கும். பல நேரங்கள் ரஜோகுணம் நம்மளை தொடும் பொழுது நம்மளுடைய உற்சாகம் அப்படியே நீர்த்து போகும். இது மாதிரி போயிட்டே இருக்கும். சத்வா ரஜஸ்தமத் மாறி 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 நம்மளை தாக்கிட்டே இருக்கு. ஸோ ஒரு 10 நிமிஷத்துல நான் முடிச்சிடுறேன். இவர் இங்க பாருங்க, இவர் சவுத் இந்தியாவில், தென்னிந்தியாவில் இந்த சிந்தாமணி வேண்டான்னு விட்டுட்டு வந்தார். அண்ட் கிருஷ்ணர் மட்டும்தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு பிருந்தாவனத்தை நோக்கி வந்தார். அங்க வந்ததுக்கு அப்புறமும் திரும்பவும் அதுக்கு பேர் தான் அதான் அடிக்கடி இதை சொல்லுவேன் அப்படின்னா அட்டைப்பூச்சி மாதிரியா. அந்த அட்டைப்பூச்சி கடிக்கும் பொழுது அது கடிக்கிறதே நம்மளுக்கு தெரியாதாமா. அதுல வாயில ஒரு அனஸ்தீசியா இருக்கு. அட்டைப்பூச்சிக்கு வாயில ஒரு மயக்க மருந்து இருக்கு. அது அந்த அட்டைப்பூச்சி நம்மளோட உடம்புல வாயை வைக்கும் பொழுது அந்த மயக்க மருந்து தடவிடுமாமா. தடவிடுச்சுன்னா அது கடிக்கிறது நம்மளுக்கு தெரியாது. அது கடிச்சு 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 ஒரு 1/4 லிட்டர் பிளட் உறிஞ்சிரும். உறிஞ்சி அது கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் அடாடா அட்டைப்பூச்சி கடிச்சிருச்சேன்னு அப்பதான் நம்மளுக்கு தெரியுமா. பிளட் கீழே ஒழுகும். அப்ப நம்மளுடைய தோத்தியில எல்லாம் பிளட் ஆயிரும். அப்பதான் தெரியும் எங்க இருந்தா அந்த பிளட் ஒழுகுதுன்னு பார்ப்போம். அட்டைப்பூச்சி கடிக்கிறதே தெரியாது. அதே மாதிரிதான் மாயாவும் நம்மளை தாக்குறதே தெரியாது, மறைஞ்சு நின்று தாக்குவாங்க அப்படி. சோ இவர் பிருந்தாவனத்துக்கு தான் வந்திருக்கார், கிருஷ்ணருடைய சேவைக்கு முழுக்க தன்னை வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா அங்கேயும் போய் இந்த பெண்மணியை பார்த்த உடனே சிந்தாமணின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிடுறாரு. இப்ப அவருக்கு திரும்பவும் ஞானோதயம் வர்றது. ஓ, இவங்க சிந்தாமணி இல்ல, திரும்பவும் நான் ஏமாந்து போயிட்டேன். மாயா இந்த மரம் ஏமாத்திட்டே இருக்கும். நான் ஒரு சின்ன உதாரணம் எப்படின்னா, சம்டைம்ஸ் ஆஃபீஸில் உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருப்பேன். ஜபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சுவரில் பள்ளி போகும். இந்த பள்ளி பார்த்தீங்கன்னா நிறைய பாடங்கள் நம்ம கற்றுக்கலாம். மற்ற ஜீவராசிகள்கிட்ட நிறைய பாடங்கள் கற்றுக்கலாம். அந்த பள்ளி சுவரில் பார்த்தீங்கன்னா பெரிய வண்டு உட்காந்துருக்கும். சில நேரங்கள்ல பெரிய வண்டு உட்காந்துருக்கும். அந்த வண்டை பிடிக்கிறதுக்கு இந்த பள்ளி பின்னாடி போகும், வேகமாக போகும். அது சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போகும். பக்கத்தில் போன உடனே அந்த பள்ளினால அந்த வண்டை சாப்பிட முடியாது, ஏன்னா அது பெரிய ரூபம். அது பக்கத்தில் ஏமாந்து போயிடும், சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்பி போயிடும். நீங்க கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா 10 நிமிஷத்துல அதை மறந்து போயிடும். திரும்பவும் பள்ளி திரும்ப அந்த வண்டை சாப்பிட்றதுக்கு வரும், திரும்பவும் ஏமாந்து போகும். நீங்க இதை பார்க்கலாம். இதே மாதிரிதான் எப்படி இந்த 10 நிமிஷத்துல அதனுடைய அனுபவத்தை மறக்கடிச்சிருச்சு மாயா. திரும்பவும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போறது இல்லையா, அதே மாதிரிதான் மாயாவும் நம்மையும் மறக்கடிக்கின்றது. பல அனுபவங்கள், நம்மளுக்கு கசப்பான அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. புலனின்பங்கள் மூலமா எவ்வளவு கஷ்டங்கள்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே அனுபவம் கிடைச்சிருக்கு. ஆனா அதை மாயா மறக்கடிச்சிட்டு திரும்பவும் புலனின்பம் போக பின்னாடி போற மாதிரிய நம்மளை உந்தி தள்ளும். மாயாவுக்கு இவ்வளவு சக்தி இருக்கு. நம்ம பாடம் இதெல்லாம் கத்துக்கணும். ரைட். ஸோ இவருக்கு திரும்பவும் நான் ஏமாந்து போயிட்டேனே மாயாவுடைய இதுல கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார். அம்மா, உங்களுடைய தலையில வச்சிருக்கக்கூடிய அந்த ஹேர்பின் கொடுங்க அப்படின்னு. ஹேர்பின் நார்மலி மாதாஜிஸ்ல அந்த ஹேர்பின் குத்துவாங்க தலையில. ஸோ ஒரு சன்னியாசி பெண்கள் உபயோகப்படுத்திய எந்த ஒரு பொருட்களையும் தொடக்கூடாது. இது கலாச்சாரம். அவங்க யூஸ் பண்ண எந்த பொருளையும் தொடக்கூடாது.
ஸோ இவர் வந்து அதுவும் 8ஆம் நூற்றாண்டுல கலாச்சாரம் உண்டு அந்த சமயத்துல எல்லாம். இவர் என்ன கேட்கிறார், அந்த பெண்மணி வைத்து தலையில வச்சிருக்கக்கூடிய ஹேர்பினை கேட்கிறார். எகைன் அந்த அம்மா வந்து திரும்பவும் தயங்குறாங்க. எப்படி ஹேர்பின் கொடுக்கறது? பிராமணர் சொல்றார், இவர் வந்து நம்ம வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கார், சன்னியாசி, இவர் கெஸ்டா வந்திருக்கார், இவர் என்ன கேட்டாலும் கொடுக்கணும், நீ கொடு, நான் உன்னுடைய கணவர் நான் சொல்றேன். அம்மா கணவர் சொன்னதுனால அந்த அம்மா வந்து தன் தலையில வச்சிருக்கக்கூடிய அந்த ஹேர்பினை கழட்டி கொடுக்குறாங்க. 2 ஹேர்பினை கொடுத்த உடனே அவர் என்ன பண்றாரம்மா, அவங்க 2 பேருக்கு முன்னாடி இந்த ஹேர்பினை எடுத்து தன்னோட 2 கண்ணை தோண்டி எடுத்து கீழே போடுறாரு. இது பியூட்டிஃபுல், இது வெரி பியூட்டிஃபுல். இது பண்றதுக்கு இதுதான் இந்த இடத்துல அனுபவிக்கிற சுபாவத்தை விடுறாரு. வேண்டாம் எனக்கு அந்த டெசிஷன். இது வந்து சாதாரண ஒரு முடிவில்லை. அது வரைக்கும் ஒரு வாழ்க்கையில கிருஷ்ணர் வந்து பரிமாற்றம் செய்யவில்லை. இது இம்பார்ட்டன்ட். அனுபவிக்கணுங்கிற சுபாவத்தோடு நாம பக்தி பயிற்சியை செய்யும் பொழுது அது கிருஷ்ணருக்கு பெருசா கவர்ச்சியை உருவாக்காது, கிருஷ்ணருக்கு பிடிக்காது. ஆனால் அனுபவிக்கிற சுபாவத்தை விட்டுட்டு நாம பக்தி தொண்டு செய்யும் பொழுது தூய பக்தி, அது கிருஷ்ண ஆகர்ஷினி, கிருஷ்ணரே கவர்ந்து இழுக்குமா. இதுவரைக்கும் வில்வமங்கல தாக்கூர் வாழ்க்கையில கிருஷ்ணன் வரல. ஆனா இப்பொழுது பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்த பிராமணிக்கு முன்னாடி தன்னுடைய இந்த ஹேர்பின் எடுத்து 2 கண்ணையும் தோண்டி எடுத்து கீழே போட்டாராம். எப்படி இது நம்ம செய்ய முடியுமா? ஏன்னா கிருஷ்ணர் தான் எனக்கு வேணும், எனக்கு கிருஷ்ணர் வேணும். ஏன் இந்த கண் திரும்ப திரும்ப போயிட்டே இருக்கு, எனக்கு இது வேண்டாம்னு சொல்லிட்டு சாக்ரிஃபைஸ், தியாகம். சோ அப்ப இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அனுபவிக்கணுங்கிற சுபாவத்தை தியாகம் பண்ணினா மட்டும்தான் கிருஷ்ணர் நம்ம கூட பரிமாற்றம் செய்வார். பிரபுபாதர் ரொம்ப அருமையா எழுதுறார். டு த ப்ரொபோர்ஷன் டு விச் ஒன் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் சின்ஸ் he can perceive the Lord அப்படிங்கிறார். தமிழ்ல சொல்லணும்னா எந்த அளவுக்கு நாம் பாவச் செயலை செய்யணும் அப்படிங்கிற அந்த சுபாவத்திலிருந்து விடுபடுகின்றோமோ அந்த அளவுக்கு அவர் கிருஷ்ணரை பார்க்கலாம் சொல்றார். ரொம்ப அருமையான பாயிண்ட் இது. அதாவது எளிமையா சொல்லணும்னா அனுபவிக்கணுங்கிற சுபாவம் நமக்கு இருந்தா நம்ம கிருஷ்ணரை பார்க்க முடியாது, கிருஷ்ணர் நம்ம கூட பரிமாற்றம் செய்ய மாட்டார். ஏன்னா கிருஷ்ணன் அவிபக்வ கஷாயானாம் அப்படின்னு சொல்லிட்டார் ஆல்ரெடி. நம்மளுக்கு அனுபவிக்கிற சுபாவம் உள்ள இருந்ததுன்னா அது அழுக்கு, அது இருக்கிற வரைக்கும் கிருஷ்ணரை பார்க்க முடியாது. சோ இவர் மிகப்பெரிய தியாகம் பண்ணியிருக்கார். எனக்கு இந்த 2 கண்ணே வேண்டாம், எனக்கு கிருஷ்ணர் தான் எனக்கு வேணும்னு சொல்லி அந்த ஒரு தீர்மானம், அது மிகப்பெரிய தீர்மானம். 2 கண்ணையை வந்து ஹேர்பின்னால தோண்டி எடுத்து கீழே போட்டார். கண்ணிலிருந்து பிளட் கொட்டுறது. எவ்வளவு பெயின் இருக்கும்ல. சாதாரணமா கண்ணில எல்லாம் சர்ஜரி பண்றாங்க இல்லையா, சர்ஜரி பண்ணும்போது அனஸ்தீசியா போட்டுட்டு தானே பண்றாங்க, மயக்க மருந்து போட்டுட்டு. இவர் எந்த மயக்க மருந்து இல்லாம அப்படியே தோண்டி எடுத்து போட்டார். அப்ப அவருடைய உறுதி, எனக்கு கிருஷ்ணர் வேணுங்கிற உறுதி அவ்வளவு ஸ்ட்ராங். பிராமணரும் பிராமணியும் அழறாங்க. ஓ சாது, எதற்கு இப்படி எங்க வீட்டுல வந்து இந்த மாதிரியே நீங்க 2 கண்ணையும் தோண்டி எடுத்து போட்டுட்டீங்களே, என்ன காரணம், ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராமணரும் பிராமணியும் அழறாங்க. நான் பிருந்தாவனத்துக்கு வந்திருக்கிறது கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடணும்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கையை கழிக்கணும்னு வந்திருக்கேன். எதற்கு என்னுடைய கண் திரும்பவும் பெண் பின்னாடி போயிட்டு இருக்கு, அதனால எனக்கு இந்த கண்ணே வேண்டாம், இதுதான் எனக்கு சரியான பனிஷ்மெண்ட், எனக்கு சரியான தண்டனை இதுதான் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு அப்படியே வெளியில போயிடுறாராம். ஒரு பியூட்டிஃபுல் டிராமா இது, இஸ்கான் சென்னை இது பண்ணாங்க. அதான் ஒரு பக்தர் பாடுறார், கண்ணும் மனமும் எதையும் நாடாதே அப்படின்னு ஒரு பக்தர் பாடுறார், கிருஷ்ணரை நோக்கி பாடுறார். ஆனா நம்மளுடைய கண்ணும் மனமும் எப்படி எப்பொழுதுமே எதையும் நாடாதேன்னு இல்லை, எப்பொழுதுமே எல்லாத்தையும் எல்லாவற்றையும் நாடுகின்றது. கிருஷ்ணரை தவிர எல்லாவற்றையும் நாடுகின்றது நம்மளுடைய கண்ணும் மனமும். ஆனா ஒரு பக்தர் இப்படி பாடுறார், கண்ணும் மனமும் எதையும் நாடாது, கிருஷ்ணா உங்களை தான் நோக்கி நோக்கி வந்துட்டு இருக்கு என்னுடைய கண்ணும் மனமும், என்னைய பாருங்க அப்படின்னு ஒரு பக்தர் கிருஷ்ணரை நோக்கி ஏங்குறாங்க. ரைட். ஸோ இவர் 2 கண்ணையும் தோண்டி எடுத்து போட்டு குருடாயிட்டார். அவர் வெளியில போயிடுறார் வீட்டை விட்டு. இந்த பிராமணரும் பிராமணியும் கதறி அழறாங்க. பிரபுபாதர் ரொம்ப அருமையா எழுதுறாரு சைத்தன்ய சரிதாமிரத்துல, கிருஷ்ணர் உடனே வந்துடுறாராம். கிருஷ்ணர் இவருடைய சாக்ரிஃபைஸ், அனுபவிக்கணுங்கிற தியாகத்தை செஞ்சதுனால, அந்த சுபாவத்தை தியாகம் பண்ணதுனால கிருஷ்ணர் உடனே வந்துடுறாராம். இது முக்கியமான பாடம் நம் வாழ்க்கையில.
கிருஷ்ணர் வந்து ஆக்சுவலி ஒரு பாலகன் ரூபத்தில் வந்துடுறாராமா. இவரோ வயதானவர், இந்த பில்வமங்கல தாக்கூர். இது பியூட்டிஃபுல். இதை வந்து டைம் ஆயிருச்சு, ஆக்சுவலி இன்னும் கொஞ்ச நேரம் எடுத்து முடிச்சிடலாம். சாதாரணமா இந்த கலியுகத்தில் ஒருத்தர் 100 வருஷம் தான் வாழ முடியும் இல்லையா? மேக்சிமம் 100 வருஷம் தான். ஆனா கிருஷ்ணர் வந்து அந்த லா, அந்த சட்டத்தை உடைச்சார். கிருஷ்ணர் நினைத்தால் என்ன வேணா செய்யலாம். இந்த பில்வமங்கல தாக்கூருடைய பக்தி, அன்பு கிருஷ்ணாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததாமா. ரொம்ப பிடிச்சிருந்ததுனால கிருஷ்ணா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறார், நீட்டிக்கொண்டே போறார் அவருடைய வாழ்க்கைய. ஒருத்தர் 700 வருஷம் இந்த கலியுகத்தில் எப்படி வாழ முடியும்? நாட் பாசிபிள், முடியாத காரியம். ஆனா கிருஷ்ணா நீட்டிக்கொண்டே போறார். இதை நீங்க பார்க்கலாம், பிரலாத் மகாராஜோட வாழ்க்கையிலையும் பார்க்கலாம். பிரலாத் மகாராஜா 5 வயது குழந்தை, அவரை தூக்கி ஃபயர்ல தூக்கி போடுறார் ஹிரண்யகசிபு. சாதாரணமா சட்டம் என்ன? ஜட உலக சட்டம். ஃபயர்ல எதை போட்டாலும் அது எரிச்சு சாம்பலாக்கு. இது ஜட உலகத்துடைய சட்டம். பட் கிருஷ்ணா அந்த ஜட உலகத்துடைய சட்டத்தை உடைச்சார். ஏன்னா பிரலாத் மகாராஜாவுடைய பக்தி ஹை கிளாஸ். அதுக்கோசரம் கிருஷ்ணா ஜட உலகத்து சட்டத்தை உடைச்சிட்டார். அவர் ஃபயர்ல தூக்கி போட்டாலும் கூட அவருடைய உடல் எரியவில்லை. அதே மாதிரிதான் இங்கே கிருஷ்ணாவும் பில்வமங்கல தாக்கூருடைய அவர் கூட தொடர்பு கிருஷ்ணாவுக்கு பிடிச்சிருந்ததாமா. இப்படிப்பட்ட பக்தர் கிருஷ்ணருக்கு பிடிச்சிருந்ததாமா அவர் கூட லீலை செய்யணும்னு. அதனால அவருடைய வாழ்க்கையை நீட்டிக்கொண்டே போனாராமா கிருஷ்ணா. இந்த லா, ஜட உலகம் சட்டத்தை உடைச்சிட்டார். 100 வருஷம் வாழணுங்கிறத பிரேக் பண்ணி 700 வருஷங்கள் பிருந்தாவனத்துல வந்து பில்வமங்கல தாக்கூர் டெய்லி கிருஷ்ணா அவர் கூட வருவாராமா, இந்த லீலை செய்வாராம். 1 நாள் 2 நாள் இல்ல, 700 வருடங்கள். அப்ப எவ்வளவு பெரிய பக்தர் அவர். ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போனார் அவர். ஒரு எக்ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா அவர் விலை மாது பின்னாடி போயிட்டு இருந்தார். ஆனா அதுல இருந்து இப்ப எப்படி உயர்ந்துட்டார் பாருங்க. அதுல இருந்து அப்ப என்ன பாயிண்ட் தெரியுது நம்மளுக்கு? ஜீவாத்மா எப்ப வேணா தீர்மானம் பண்ணலாம், கிருஷ்ணர் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கலாம். யாருமே நிரந்தரமாக முத்திரை குத்த முடியாது. இவர் வந்து பக்தியில உயர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்திரை குத்த முடியாது யாரையுமே. ஏன்னா ஜீவாத்மாவுக்கு எப்பொழுதுமே சுதந்திரம் இருக்கு. எப்ப வேணா அவர் முடிவெடுக்கலாம், எனக்கு கிருஷ்ணர் வேணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கலாம். அதனாலதான் கிருஷ்ணரும் பொறுமையாக கோடிக்கணக்கான ஜென்மங்களாக வெயிட் பண்ணிட்டே இருக்கார். அவர் நிராகரிக்கல. அதனால நம்ம யாரையும் முத்திரை குத்தக்கூடாது. இவர் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டாரு, இவர் இனிமே பக்தியில ஈடுபடுறதுக்கு இவருக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவரை நம்ம நிராகரிக்க கூடாது. நிராகரிக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த ரைட்டும் கிடையாது. எப்ப வேணா ஒரு, ஏன்னா ஆஃப்டர் ஆல் இது எல்லாமே அசதி இது அபினிவேசதக, அசத், அன்ரியல், இதெல்லாம் பொய் தோற்றங்கள் தான். ஜீவாத்மா ஆக்சுவலி ஒரு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். உண்மைனா என்ன? உண்மைனா கிருஷ்ணர் உண்மை, ஜீவாத்மா உண்மை, அண்ட் கிருஷ்ணருக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு உண்மை. இவ்வளவுதான், இந்த 3 தான் உண்மை. ஸோ ஒருத்தர் வந்து டெம்பரரியா மாயாவோட மயக்க தோற்றத்தினால அவர் வந்து இந்த பொய் தோற்றம் பின்னாடி போறார். பட் அவருக்கு பாடம் கிடைச்சிச்சுன்னா திரும்பவும் அந்த உண்மையில வைத்திருக்கலாம். அந்த வாய்ப்பு எப்பொழுதுமே கிருஷ்ணா வந்து ஜீவாத்மாவுக்கு கொடுக்கிறார். அதனால யாரையும் நம்ம முத்திரை குத்த முடியாது. இவர் பாவ செயல் பண்ணிட்டாரு, அதனால இவர் லாயக்கு இல்ல பக்தியில் ஈடுபடுறதுக்குன்னு சொல்ல முடியாது. பில்வமங்கல தாக்கூர் மிகப்பெரிய தவறு பண்ணார். அவர் குடும்பத்தை விட்டுட்டு விலை மாது பின்னாடி போனார், மிகப்பெரிய பாவம். ஆனால் கிருஷ்ணர் நிராகரிக்கலையே, அவர் ஏற்றுக்கொண்டார். அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணிட்டார். அவர் என்ன? தன்னுடைய கண்ணையை தோண்டி எடுத்து போட்டார். அந்த பெயின் இல்லையா, அந்த பெயின் ஆக்சுவலி அவர் செய்த பாவ செயலுக்கு எல்லாத்துக்கும் பிராயச்சித்தம் அமைஞ்சாச்சுங்க. இந்த தியாகம் பண்ணதுனால கிருஷ்ணர் உடனே ஓடி வந்துடுறார். பாலகனாக கிருஷ்ணர் வந்துடுறார். ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். கிருஷ்ணா என்ன பண்றார்? இந்த பில்வமங்கல தாக்கூரோட கையை பிடிச்சுக்கிறார். பிடிச்சிட்டு அவருக்கு பில்வமங்கல தாக்கூருக்கு இந்த பையனுடைய கையை பட்ட உடனே அந்த ஸ்பர்ஷம் பட்ட உடனே பில்வமங்கல தாக்கூருக்கு புலகாங்கித நிலைக்கு போனாராமா, உன்னத நிலைக்கு போனாராமா. அவர் கேட்கிறாராமா, நீ யார்ப்பா, நீ இப்படி தேடி வந்திருக்கே என்ன நோக்கி அப்படின்னோடனே, நான் ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன், இந்த பிருந்தாவனத்தில் நான் ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளலையாமா பெருசா. தான் பிரபுபாதர் எழுதுற சைத்தன்ய சரிதாமிரத்துல கிருஷ்ணா டெய்லி பர்சனலா பால் கொண்டு வந்து கொடுப்பாராமா பில்வமங்கல தாக்கூர். இதனாலதான் கிருஷ்ணா வந்து நித்யோ நித்யானம் சேத்தன சேத்தனானம் எல்லோரையும் மெயின்டைன் பண்றது கிருஷ்ணர் தான்.
கிருஷ்ணர் தான். நாம் அதை மறந்து போறோம் மாயாவோட மயக்க சக்தினால. என்னைய நானே மெயின்டைன் பண்ணிக்கிறேன்னு நினைச்சுக்கிறோம். ஆக்சுவலி கிடையாது, கிருஷ்ணர் தான் எல்லாரையும் மெயின்டைன் பண்றாரு. ஸோ கிருஷ்ணா இவருக்கு டெய்லி பால் கொண்டு வந்து கொடுப்பாராமா பர்சனலா. இந்த பில்வமங்கல தாக்கூர் அந்த பாலை பருகும் பொழுது அவருக்கு இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் அவருக்கு கிடைச்சதே இல்லையாமா. அவ்வளவு அற்புதமான பாலம் அந்த டேஸ்ட் அவர் சுவைச்சார் பில்வமங்கல தாக்கூர். இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, நமக்கு எல்லாருக்கும் கிருஷ்ணருடைய லீலைகளை யார் சொல்லிக் கொடுப்பாங்க? பக்தர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க, ஆன்மீக குருவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நமக்கு அப்படிதான், நம்ம கட்டுண்ட ஜீவாத்மா. ஆனா பில்வமங்கல தாக்கூருக்கு எப்படின்னா, கிருஷ்ணரே நேரடியாக தன்னுடைய லீலைகளையே சொல்லித்தராராமா. எப்படி பில்வமங்கல தாக்கூரை கையை பிடிச்சிட்டு கிருஷ்ணர் விருந்தாவனத்துல ஒவ்வொரு இடமா கூட்டின்னு போறாராமா. கூட்டின்னு போய் இதுதான் கோவர்தன மலை, இங்க கிருஷ்ணா இந்த மாதிரி கோவர்தன லீலை செய்தார்னு சொல்லிட்டு கிருஷ்ணரே பர்சனலா தானே எக்ஸ்பிளைன் பண்றாராமா பில்வமங்கல தாக்கூர். அதனால பிரபுபாதர் எழுதுறார், அவர் தெய்வீக அனுபவத்தை பெற்றவர்னு எழுதுறார். He has entered actually into the transcendental experience எழுதியிருக்கார் சைத்தன்ய சரிதாமிரத்துல. தெய்வீக அனுபவத்தில் உள்ளே நுழைந்தவர் ஸ்ரீல பில்வமங்கல தாக்கூர். இப்படி ஒரு நாள் 2 நாள் இல்ல, கிருஷ்ணர் இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, கிருஷ்ணர் இதுல ஒரு நல்ல கவனிக்கணும். சாதாரணமா இந்த ஜட உலகத்துல ஒருத்தர் பிரபலமானவர்னு வச்சுக்கோங்க. ரொம்ப பிரபலமானவர்னா அவர் ஒரு நபர் ஒரு வயதான தாத்தா அவரை பார்க்கறதுக்கு வரமாட்டார். ஒரு பிரபலமான நபர், கரெக்டானே? ஒரு பிரபலமான நபர் ஒரு போகணும்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துக்கு எத்தனை பேர் வர்றாங்க, எத்தனை பேர் கூடுறாங்க, அவங்க பார்த்துட்டு தான் அவர் வருவார். இது ஜட உலகத்தினுடைய ஒரு இயற்கை இது. ஆனா கிருஷ்ணவோ மிக ரொம்ப 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 புகழ் வாய்ந்த ஒரு பர்சனாலிட்டி கிருஷ்ணா. அப்படிப்பட்ட கிருஷ்ணா ஒரு 700 வயது தாத்தா. 700 வருடங்கள் எப்படி இருக்கும், பாடி எப்படி இருக்கும்? I like this picture actually. பில்வமங்கல தாக்கூருடைய இந்த பிக்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஆக்சுவலி பில்வமங்கல தாக்கூர் அண்ட் கிருஷ்ணா. இந்த பிக்சர் பில்வமங்கல தாக்கூர் கண் குருவாய் அவர் பாடுறார் கிருஷ்ணருடைய நினைவுல. அண்ட் இதுல பாருங்க, கிருஷ்ணா கை கட்டிட்டு உட்கார்ந்து கேட்கிறாராமா. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்காமா, இந்த இவருடைய அன்பை சுவைக்கிறார். கிருஷ்ணா கை கட்டின்னு உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்ப எவ்வளவு கிருஷ்ணாவுடைய இருக்கு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. ஐ லைக் திஸ் பிக்சர் வெரி மச். ஸோ இங்க இப்படி கிருஷ்ணா பில்வமங்கல தாக்கூர் கூட டெய்லி அவருக்கு ரொம்ப அப்ப மோஸ்ட் ஃபேமஸ், ரொம்ப ரொம்ப புகழ் வாய்ந்த ஒரு பர்சனாலிட்டி கிருஷ்ணா. ஒரு சிங்கிள் நபர், அது வயதான ஒரு தாத்தா, எலும்பு தூளமா இருக்கக்கூடிய வயதான தாத்தா. சாதாரணமா இந்த உலகத்துல வயதான ஒரு தாத்தாவை இந்த உலகம் பெருசா கண்டுக்காது. அவரை ஓரமா ஒதுக்கி வச்சிருவாங்க. அவரால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஓரமா எடுத்து வச்சிருவாங்க, கண்டுக்க மாட்டாங்க யாருமே. ஆனா கிருஷ்ணா அப்படி இல்லை. ஒரு வயதான தாத்தா, எலும்பு தூளமா இருக்கக்கூடிய 700 வருட தாத்தா. ஆனா கிருஷ்ணா அவருடைய அன்பை சுவைப்பதற்கோசரம் அவருக்கோசரமே பக்கத்துல உட்கார்ந்து டெய்லி 700 வருடங்கள் லீலை செய்யறாருன்னா, கிருஷ்ணனுடைய விசேஷமான குணம் எப்படிப்பட்டது? எளிமையானவர் கிருஷ்ணா. தக்ஷிணா, எளிமை நிரம்பியவர் கிருஷ்ணா. சோ இந்த இப்படி பில்வமங்கல தாக்கூர் கிருஷ்ணர் வாயிலிருந்தே நேரடியாக இப்படி கிருஷ்ணனுடைய லீலைகளை டெய்லி கேட்கிறாராம். நான் பிருந்தாவனத்துல நீங்க போனீங்கன்னா பில்வமங்கல தாக்கூருடைய சமாதியை போய் பாருங்க. கோபிநாத் பசார், பிருந்தாவனத்துல கோபிநாத் பசார்னு இடம் இருக்கு. அங்க யாருக்குமே தெரியாது பில்வமங்கல தாக்கூரோட சமாதி. அது கேட்டு 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 தான் போடும். நான் ஒரு 4-5 தடவை போயிருக்கேன் பில்வமங்கல தாக்கூரோட சமாதிக்கு. ரொம்ப தேடி தொழாவி கண்டுபிடிச்சு நம்ம போய் பார்த்தேன். அண்ட் பில்வமங்கல தாக்கூர் பர்சனலா வழிபாடு செய்த விக்கிரகம் அங்க இருக்கு, அவருடைய சமாதி அங்க இருக்கு, பிருந்தாவனத்திலே அவருடைய சமாதி இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட பில்வமங்கல தாக்கூர் 700 years கிருஷ்ணா அவர் கூட லீலை செய்கிறார். டெய்லி அவருக்கு பால் கொண்டு கொடுக்கிறார். அண்ட் இப்படி கிருஷ்ணாவுடைய லீலைகளை கிருஷ்ணரே பில்வமங்கல தாக்கூருக்கு எக்ஸ்பிளைன் பண்றார். எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கும் பொழுது ஒரு நாள் கேட்கிறாராம் பில்வமங்கல தாக்கூர், ஏன்பா இவ்வளவு அற்புதமா எக்ஸ்பிளைன் பண்றீங்க பிருந்தாவன லீலைகளை எல்லாம், உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறார். கிருஷ்ணா கோபால் அப்படி சொல்றாராமா. தென் இவருக்கு கொஞ்சம் அப்படி மின்னல் அடிச்ச மாதிரி இருக்கு.
தன் மெதுவாக கேட்கிறாராம், உன்னுடைய அம்மா பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறாராம். என்னோட அம்மா பெயர் யசோதா அப்படின்னு சொல்றாரு. பயங்கர ஷாக் ஆயிருதாம். தன் கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஊர்ஜிதப்படுத்துவதற்கு மேலும் கேட்கிறார், உன்னுடைய அப்பா பெயர் என்ன அப்படின்னு. நந்த மகாராஜா அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே இவர் கண்ணிலிருந்து தார தாரையா தண்ணீர் விடுதம்மா. ஓ கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, இத்தனை வருடங்கள் நீங்க தான் வந்தீங்களா? என் கூட எனக்கு நீங்க பால் கொடுத்து என்னைய கையை பிடிச்சு கூட்டிட்டு போய், ஆக்சுவலி இது எப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் எப்படின்னா, இட் இஸ் ஒரு இவரோ 700 வயது தாத்தா மாதிரியா, ஸோ ஆல்மோஸ்ட் லைக் தாத்தா பேரன் மாதிரி, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலி, தாத்தா பேரன் மாதிரியா. ஸோ கிருஷ்ணாவும் ஸ்மால் பாய் அவரை கையை பிடிச்சிட்டு அப்படி கூட்டின்னு போறாராமா. கூட்டின்னு போய், நீங்க தான் இத்தனை வருடங்கள் எனக்கு உங்களுடைய லீலைகளை போதித்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சு நினைச்சு உருகுறாராமா, அழறாராமா. கண்ணிலிருந்து தார தாரையா கண்ணீர் வருது. கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அழறாரு. அண்ட் ஆக்சுவலி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கிருஷ்ணருக்கு சாரி பில்வமங்கல தாக்கூரருக்கு அங்க உடனே தர்ஷனம் கொடுக்குறாராமா, ராதாகிருஷ்ண தர்ஷனம் அவருக்கு தர்ஷனம் கிடைக்கிறதுன்னு ஒரு இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படியாக பில்வமங்கல தாக்கூர் பிற்காலத்தில் கிருஷ்ண கர்ணாமிருதா அப்படின்னு ஒரு சாஸ்திரம் எழுதியிருக்கார். அகைன் நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் ரீதியாக ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்க அவரை 2 கண்ணுக்குள்ள அவர் எப்படி எழுதினாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் ரீதியாக ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்கு இப்பவே நான் ஆன்சர் பண்ணிடுறேன். என்னன்னா, மேபி அவர் கிருஷ்ண கர்ணாமிருதா அவர் டிக்டேட் பண்ணியிருக்கலாம், அவருடைய ஃபாலோவர்ஸ் எழுதியிருக்கலாம். பட் கிருஷ்ண கர்ணாமிருத்தான்னு சொல்லிட்டு இது ஹை கிளாஸ் ட்ரீடைஸ்ன்னு சொல்றார் பிரபுபாதர். இது இந்த கிருஷ்ண கர்ணாமிருத்தாவை படித்து புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம்னு சொல்றார் பிரபுபாதர். மிக உயர்ந்த பக்தர்கள் தான் இந்த கிருஷ்ண கர்ணாமிருத்தாவை படித்து புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா பில்வமங்கல தாக்கூர் தனக்கு ஏற்பட்ட தெய்வீக அனுபவங்களை கிருஷ்ண கர்ணாமிருத்தாவில் எழுதியிருக்கார். அவருடைய ஆக்சுவல் தெய்வீக அனுபவங்களை அதில் எழுதியிருக்கார். அதனால மிக உயர்ந்த பக்தர்கள் தான் அதை படித்து புரிந்து கொள்ள முடியும்னு பிரபுபாதர் சைத்தன்ய சரிதாமிரத்திலே அதை எழுதியிருக்கார். ஸோ இப்படிப்பட்ட பில்வமங்கல தாக்கூர் ஆக்சுவலி பிற்காலத்தில் விஷ்ணு சுவாமியுடைய சிஷ்யராக, பிரதான சிஷ்யராக மாறுகின்றார். விஷ்ணு சுவாமியுடைய பிரதான சிஷ்யர் பில்வமங்கல தாக்கூர். அண்ட் ஆல்சோ துவாரகாதீஸ்வர், துவாரகாவில் துவாரகாதீஸ்வர் கோவிலை நிர்மாணம் செய்தவது பில்வமங்கல தாக்கூர்னு சொல்லிட்டு அந்த கோவிலுடைய வரலாறுல எழுதப்பட்டிருக்காங்க. ஸோ இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா பில்வமங்கல தாக்கூர் 8th century 8வது செஞ்சுரியிலிருந்து 700 வருடங்கள் போட்டிங்கன்னா 15வது செஞ்சுரி வரைக்கும் வாழ்ந்திருக்கார். ஆல்மோஸ்ட் சைத்தன்ய மகாபிரபுடைய காலம் வரைக்கும், சைத்தன்ய மகாபிரபுடைய காலம் வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்கார். ஏன்னா 700 வருடங்கள்னு பிரபுபாதர் எழுதியிருக்கார். அப்படின்னா 8வது செஞ்சுரியில் அவர் பிறந்திருக்காருன்னு அதையும் சொல்லியிருக்கார். அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்போ 15வது செஞ்சுரி, 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்காருங்கிறது தெரிய வர்றது. ஏறக்குறைய சைத்தன்ய மகாபிரபுடைய காலம் அதில் வர்றது. ஸோ இப்படி அவர் விஷ்ணு சுவாமியினுடைய பிரதான சிஷ்யர். விஷ்ணு சுவாமி நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ருத்ர சம்பிரதாயத்தில் வரக்கூடிய பிரதானமான ஆச்சாரிய விஷ்ணு சுவாமி, அவருடைய முக்கியமான ஒரு சிஷ்யர் இந்த பில்வமங்கல தாக்கூர். இவர் தான் துவாரகாதீஸ்வர் டெம்பிளை நிர்மாணம் செஞ்சிருக்கார். அப்கோர்ஸ் துவாரகாதீஸ்வரை முதல்ல இது பிரதிஷ்டை பண்ணவர் வஜ்ரநாபர், கிருஷ்ணாவுடைய கொள்ளு பேரன், கிரேட் கிராண்ட்சன். ஆனால் அதை துவாரகாதீஸ்வர் கோவிலை உருவாக்கியவர் பில்வமங்கல தாக்கூருங்கிறது பிரபுபாதர் ரொம்ப கிளீனாக அதில் எழுதியிருக்கார். பிற்காலத்தில் இந்த துவாரகாதீஸ்வர் கோவிலை பில்வமங்கல தாக்கூர் ஒப்படைச்சிட்டாராமா தன்னுடைய ஒரு பிரம்மச்சாரி சிஷ்யருக்கு. இப்படியாக இவர் ஒரு எக்ஸ்ட்ரீம்லேருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போனார். அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறதுனா, யாருமே நம்ம வருந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ நான் பாவச் செயலில் ஈடுபட்டுட்டேனேன்னு சொல்லிட்டு வருந்த வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ வேணால் நாம் தீர்மானம் எடுத்து கிருஷ்ணர் தான் எனக்கு வேணும்னு சொல்லி தீர்மானமான ஒரு முடிவு எடுத்து நம்ம பக்தியை பயிற்சி செய்யலாம். கிருஷ்ணர் அதை ஏற்றுக்கொள்வார். நான் இங்கே முடிச்சுக்கிறேன். 8:28 ஆயிடுச்சு. ஒரே ஒரு கேள்வி நான் எடுத்துக்கிறேன். டைம் ஆயிடுச்சு, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. யாருக்காவது ஏதாவது கேள்வி, ஒரு கேள்வி இருந்தால் எடுத்துக்கலாம், ஆன்சர் பண்ணலாம். யாருக்காவது ஏதாவது கேள்வி, சந்தேகம் இருந்தால் கேட்கலாம்.
எஸ் மாதாஜி. தண்டவத் பிரணாம் மாதாஜி. ஆக்சுவலி அந்த ஒரு டீடைல்ஸ் வந்து சைத்தன்ய சரிதாமிரத்தில் இல்லை. பட் பிரபுபாதர் வந்து என்ன போட்டிருக்காருன்னா 700 வருடங்கள் ரீடு திரும்ப படிக்கிறேன் நான். ஹி இன்டென்ஸ்லி டிசையர்டு டு என்டர் இன்டு தி எட்டர்னல் பாஸ்டைம்ஸ் ஆஃப் த லார்ட் அண்ட் ஹி லிவ்ட் அட் பிருந்தாவனா ஃபார் 700 years இன் த விசினிட்டி ஆஃப் பிரம்மகுண்டா அப்படின்னு எழுதியிருக்காரு சைத்தன்ய சரிதாமிரத்தில். அப்படின்னா பிருந்தாவனத்தில் 700 வருடங்கள் அவர் வாழ்ந்திருக்காருன்னு பிரபுபாதர் எழுதியிருக்காருங்க. தட் மீன்ஸ் அவர் வந்து அதுக்கு முன்னாடி வருடங்கள் வந்து சவுத் இந்தியாவில் இருந்திருக்காரு. 700 வருடங்கள், மொத்த 700 வருடங்கள் பிருந்தாவனத்தில் வாழ்ந்திருக்கார். தட் மீன்ஸ் அவர் வந்து மேபி ஒரு 725 வருடங்கள் வாழ்ந்திருக்கலாம். ஏன்னா ஒரு 25 வருடங்கள் அட்லீஸ்ட் இங்க சவுத் இந்தியாவில் இருந்திருக்கணும். சொல்லுங்க மதாஜி. அவர் தான் எழுதியிருக்கார். ரொம்ப பியூட்டிஃபுல் பாட்டு அது. அந்த ஒரு பாட்டை வந்து நம்மளோட அதோட அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது நம்ம பிருந்தாவன பில்வமங்கல தாக்கூருடைய அவருடைய ஆழ்ந்த உறவு, கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய அந்த நெருக்கமான உறவு அந்த பாடலில் வந்து தொனிக்கிறது. அவர் வந்து சொல்றாரு, கிருஷ்ணா நீ எங்க ஓட முடியும், அவ்வளவு உரிமையோட கேட்கிறாரு. அவ்வளவு அன்பு இருக்கு, அதனாலதான் அந்த உரிமையோட அப்படி கேட்க முடியுது. உங்களை நான் என்னுடைய ஹிருதயம்ங்கிற சிறையில, என்னுடைய சிறை எப்படி, இந்த ஹிருதயம்ங்கிற சிறை ரொம்ப டார்க். இந்த சிறையில உங்களை நான் வந்து இறுக்கி கட்டி போட்டு வச்சுட்டேன், எங்க ஓட முடியும், நீங்க ஒரு திருடன் அப்படின்னு சொல்ற. ரொம்ப அப்படி எதுகை மோனையோட, ரொம்ப எதுகை மோனையோட ரொம்ப அற்புதமா வந்து அந்த பாடலை வந்து வர்ணித்து பாடுறார். அது வந்து பில்வமங்கல தாக்கூருடைய ஆழ்ந்த அன்பு தெரியும். குறைஞ்சிருக்கா இப்ப ஓகேவா? ஹரே கிருஷ்ணா, இப்ப ஓகேவா? ஓ சரியா இருக்கா? ஓகே ரைட். எனிவே இட்ஸ் ஆல்ரெடி 8:30. நம்ம இங்க முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ.